நம் தேவனின் பெயர் மகிமைப்பட்டோம். இந்த நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், ஏனெனில் நாம் அவருக்காக செய்யும் அனைத்திலும் அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என நம்புகிறோம். நாம் இதை முழு மனதுடன், முழு ஆத்துமாவுடன், முழு இருப்பினுடன் செய்கிறோம். நாம் செய்வது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை ஆண்டவருக்காகவே செய்கிறோம். அவரை மகிமைப்படுத்த, கௌரவிக்க, நன்றி செலுத்த, அவரின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக, அவர் எங்கள் ஜெபங்களை, வேண்டுதல்களை கேட்கவும் பதிலளிக்கவும் அவர் நமக்கு பல வாக்குகளை கொடுத்துள்ளார். அவற்றை தினந்தோறும் நிறைவேற்றுகிறார். நாம் அவரிடம் எந்த வேண்டுதலையும் செய்தாலும் அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். எனவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால் நாம் அவரை நேர்மையாக கௌரவிக்க வேண்டும், அவரின் முன்னிலையில் நிலைத்திருக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். மேலும் தேவனுக்கு அவர் அர்த்தமான இடத்தை கொடுக்க வேண்டும். அவர் ஆன்மாவிலும் உண்மையிலும் சக்தி வாய்ந்த தேவன். இன்றைய நாளில் நாம் ஆன்மீக அருட்கொடைகளைக் குறித்து ஒரு மறுபார்வை செய்ய இருக்கிறோம். இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஒரு போதனை, ஒரு பழைய போதனை. ஏனெனில் சகோதரர்கள் தேவாலயத்திற்கு வந்த நாளிலிருந்தே இது பற்றி கற்றுக்கொள்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் தீர்க்கதரிசனத்தின் அருட்கொடை மூலம் தங்கள் அனுபவங்களை பெறுகிறார்கள். ஆகவே நாம் தேவாலயத்திற்கு வரும்போது முதலில் கற்றுக்கொள்வது ஆன்மீக அருட்கொடைகள், பரிசுத்த ஆவியினால் கிடைக்கும் பூரணமடையும் ஊழியம், அவற்றின் வெளிப்பாடுகள் பற்றியே ஆகும். ஆனால் தேவாலயத்தில் புதியதாக உள்ள சகோதரர்கள் பலருண்டு. அவர்கள் என்னிடம் கேட்டுக் கொள்கிறார்கள், ஒவ்வொரு அருட்கொடையின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்? அது எதற்காக? ஏன் தேவன் அதை அளிக்கிறார் என? அதனால் இன்று நாம் ஏற்கனவே ஆன்மீக அருட்கொடைகளின் கோட்பாட்டை புரிந்து கொண்ட நிலையில், இன்று நாம் அவற்றைப் பற்றிய ஒரு மறுபார்வை மேற்கொண்டு ஒரு மாறுபட்ட கோணத்தில் அவற்றை பார்க்க இருக்கிறோம். தேவன் நமக்கு ஆன்மீக அருட்கொடைகளை ஏன் அளிக்கிறார்? அவை எதற்காக? நம்பிக்கையாளர்களுக்கு தேவன் ஏன் இந்த அருட்கொடைகளை அளிக்கிறார்? அவற்றின் பணி அல்லது வேலை என்ன? ஏன் தேவன் இந்த அருட்கொடைகளை நமக்குத் தருகிறார்? இதைதான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். இந்தியா நாம் பைபிளை திறந்து பார்க்கலாம். சங்கே 6:8 அங்கு தேவனின் ஒரு வாக்குத்தத்தம் உள்ளது, ஆன்மீக பரிசுகளுக்காக அல்லது எதிர்காலத்திற்காக. நான் எப்போதும் உங்களிடம் எதிர்காலம் பற்றி பேசுகிறேன். நான் எதிர்காலம் பற்றி பேசும்போது அது என்னவென்றால், நான் ஒரு பழைய நூலை வாசிக்கிறேன். அங்கு இன்னும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தனது நற்செய்தியுடன் வெளிப்படவில்லை. நான் எதிர்காலம் பற்றி பேசும்போது அது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையும் அவரின் நற்செய்தியையும் குறிக்கிறது, அவருடைய வெளிப்பாட்டை குறிக்கிறது. ஆகவே சங்கே 6:8 எங்கள் பரலோகத் தந்தை எதிர்காலத்திற்காக கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் உள்ளது. எதிர்காலத்திற்காக கொடுத்தார். அது கர்த்தர் இயேசுவின் வருகை, மெசியாகிய இரட்சகரின் தோற்றம், அவரின் செயல், அவரின் பொறுப்பு, அவர் பூமியில் செய்யும் பணியை குறித்தது. மேலும் தேவன் அவரை நம்பிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும், அவருடைய வழிகளில் நடந்தோடியவர்களுக்கும் ஒரு பரிசை அளிப்பார். அப்பொழுது அந்த தெய்வீக பரிசு அவர்களுக்கு கிடைக்கும். நாம் சங்கீதம் 6:8 வாசிக்கின்றோம். அது கூறுகிறது, பரிசுத்த சீயோன் மலைக்கு கர்த்தர் வருகிறார். அவரை இலட்சக்கணக்கான இரதங்கள் பின்தொடர்கின்றன. ஏன் ஆண்டவர் சினாயிலிருந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது? நான் இப்போதைக்கு தலைப்பிலிருந்து விழித்தேன், ஏனென்றால் சில வசனங்கள் மிகவும் முக்கியமானவை. அவற்றை விளக்குவதில் எனக்கு பெருமிதம் இருக்கிறது. இதனால் சகோதரர்கள் குழப்பமடையாமல் இருக்கலாம். அது என்ன இருக்கும் என்ற சந்தேகத்துடன் இருக்க வேண்டாம். இங்கே ஆண்டவர் சினாயிலிருந்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், எப்திலிருந்து வெளிவந்தபோது ஆண்டவர் மோசேயுடன் அங்கே வனாந்தரத்தில் இருந்தார். அவர் மோசேயுடன் சினாய் மலையில் இருந்தார். மோசே சினாய் மலையில் ஏறி 40 நாட்கள் 40 இரவுகள் கடவுளுடன் பேசியார். கடவுளின் வெளிப்பாட்டைக் கண்டார். கடவுள் அவரோடு பேசினார். அவருக்கு சட்டத்தையும்
இஸ்ரவேல் ஜனத்துடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற எல்லா கட்டளைகளையும் வழங்கினார். இதுவே சினாய். அவன் கூறுகிறான், ஆண்டவர் சினாயிலிருந்து வருகிறார். அங்கு அவர் மோசேயுடன் சினாயில் இருந்தபோது அவர் தம்மை வெளிப்படுத்தினார். மோசே சினாயிலிருந்து கீழே இறங்கியபோது அவர் ஜனத்துடன் இருந்தார், ஆனால் கடவுள் அங்கே இல்லை. ஆண்டவர் தொலைவில் இருந்து பார்த்து, கவனித்து, மோசேயை ஆதரித்து, உறுதுணையாக இருந்தார். அதனால்தான் கூறப்படுகிறது, ஆண்டவர் சினாயிலிருந்து தமது பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருகிறார். இதன் பொருள் என்னவென்றால், ஆண்டவர் சினாயிலிருந்து தமது பரிசுத்த ஸ்தலத்திற்கு இடம் மாற்றினார். அவர் சினாயிலிருந்து தமது பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்றார். அது கடவுள் மோசேயிடம் கட்டளையிட்டிருந்த, அவர் எழுப்பச் சொல்லியிருந்த, உருவாக்கச் சொல்லியிருந்த அந்த தாவணைக்குடரில் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் மோசேயை ஒரு தாவணைக்குடர் உருவாக்கச் செய்தார். மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமான இடத்தில் ஆண்டவர் வருடத்தில் ஒரு முறை முதன்மை யாஜகருடன் வெளிப்பட்டு பேசுவார். ஆனால் மோசே செய்த அந்த தாவணைக்குடர் எதிர்காலத்திற்கான ஒரு அடையாளமாகவும் இருந்தது. அது ஆண்டவரின் சபையின் உள்ளத்தை குறிக்கும் ஒரு முன்விருட்சணமாக இருந்தது. அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட கடவுளின் சபை, சரியான பரிசுத்த ஸ்தலம், நிலையான பரிசுத்த ஸ்தலம். அதனால் கடவுள் பழங்காலத்தில் அந்த தாவணைக்குடருக்கு மிகுந்த கவனம் செலுத்தினார், ஏனென்றால் அது எதிர்காலத்தின் ஒரு அடையாளம். அதனால்தான் சொல்லப்படுகிறது, ஆண்டவர் சினாயிலிருந்து தமது பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருகிறார். வசனம் 18 உயர்ந்த மலையில் அவர் ஏறினார். அவர் இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, மெசியாவை, தேவனுடைய குமாரனைச் சொல்லுகிறார். அது கூறுகிறது, உயர்ந்த மலையில் அவர் ஏறினார். நீங்கள் கூறியது சரிதான். நான் இப்போது சரியான தமிழ் எழுத்துக்களுடன் மீண்டும் மொழிபெயர்க்கிறேன். எப்போது? அவர் பூமியில் வந்தபோது, ஒரு பெண்ணினால் பிறந்தபோது, வளர்ந்தபோது, அங்குதான் செயல்படத் தொடங்கினார், நற்செய்தியை பிரசங்கிக்கத் தொடங்கினார், எருசலேமில் தமது பணியை ஆற்றினார். இதுவே அவர் செய்தது. அங்கு கூறப்படுகிறது, மேலே ஏறினீர், சிறையிலிருந்தவர்களை விடுவித்தீர். அதாவது, அது பொருள் என்னவென்றால், அவர் அவர்களை மயக்கியார். அவர்கள் எவர்களென்றால், அவை சாத்தானால் பிடிக்கப்பட்டவர்கள், அவன் அடிமைகளாக இருந்தவர்கள், அவன் கைதிகளாக இருந்தவர்கள். அவர்கள் அனைவரும் கடவுளின் மகிமையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த மகத்தான அதிசயத்தை செய்ய வந்தார். அற்புதங்களை, அடையாளங்களை நிகழ்த்த, தனது நற்செய்தியை அறிவிக்க, மக்களின் மனதை மென்மைப்படுத்த, அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இல்லாமல், கடினமான உள்ளத்துடன் இருக்காமல், ஆண்டவரை ஏற்க, நற்செய்தியை ஏற்க, இயேசு கிறிஸ்துவை கடவுளின் குமாரராக, கடவுள் அனுப்பியவராக ஏற்கச் செய்ய வந்தார். இந்த அருமையான செயலைத்தான் ஆண்டவர் செய்தார். பாவங்களை மன்னிக்க, மக்களை மீட்க, உயிர்களை மீட்க, இதுவே அந்த மகத்தான அதிசயம் என்று கூறப்படுகிறது. அப்போது அவர் கூறுகிறார், உயர்ந்த மலையில் அவர் ஏறினார். சிறைப்பட்டோரின் கூட்டத்தை அவர் வழிநடத்தினார். எதிராக திரும்பியவர்கள் உட்பட மனிதரிடமிருந்து அவர் பரிசுகளை ஏற்றார். தேவனாகிய கர்த்தர் அங்கு வசிப்பதற்கு ஏறிச் சென்றார். முரடர்கள் யார்? அவருடைய சொந்த ஜனமே. அந்த காலத்திலிருந்த யூத மக்கள், அவர்கள்தான் முரடர்கள். அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மெசியா எனவும் கடவுள் அனுப்பியவராகவும் ஏற்கவில்லை. அவர்கள்தான் முரடர்கள். அதனால்தான் இங்கே கூறப்படுகிறது, எதிராக திரும்பியவர்கள் உட்பட மனிதரிடமிருந்து அவர் பரிசுகளை ஏற்றார். தேவனாகிய கர்த்தர் அங்கு வசிப்பதற்கு ஏறிச் சென்றார். அவன் அவர்களுக்குள் வாசிக்கட்டும் என்ற காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய தாவணைக்குடரில் வசிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த ஆவிக்குரிய தாவணைக்குடரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றினார். அவர் அதை உடற்பூர்வமானதிலிருந்து ஆவிக்குரியதாக மாற்றினார். தாவணைக்குடர், கடவுளின் வீடு, கடவுளின் மலை, சீயோன் மலை, ஆண்டவரின் சபை, ஆண்டவரை தேடிய ஆண்கள், பெண்கள், அவர்கள் அனைவரது மனங்கள், ஆண்டவருக்கு மாற்றம் அடைந்தவர்கள், மாற்றம் அடைகிறவர்கள்,
கடவுளின் தூய நற்செய்தியை ஏற்றுக்கொள்பவர்கள், இதுவே அந்த ஆவிக்குரிய தாவணைக்குடர். அங்கேதான் ஆண்டவர் வாசிக்கப் போகிறார். அதனால்தான் அவர் சினாயிலிருந்து இறங்கி தனது தாவணைக்குடருக்குச் சென்றார், தனது பரிசுத்த ஸ்தலத்திற்குச் சென்றார். அந்த பரிசுத்த ஸ்தலத்தை இயேசு கிறிஸ்துவே முற்றுமுழுதாக நிறைவேற்றுகிறார். அவர் அதை தொடர்ந்து பரிபூரணமாக்கிக் கொண்டிருக்கிறார். கடவுள் அங்கேதான் இருப்பார், அந்த தாவணைக்குடரில். அதனால் அவர் மனிதர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அவர்களை கடவுளின் ஜனமாக, அவருடைய சபையாக மாற்றுவதோடு மட்டுமின்றி, அவர் அவர்களுக்கு அந்த அற்புதமான பரிசுகளை வழங்கினார், அதாவது ஆவிக்குரிய பரிசுகளை. அப்படியானால் இந்த ஆவிக்குரிய பரிசுகள் எதற்காக? ஏன் அவை தேவையானவை? பழங்காலத்தில் இறைநேசர்கள், இறைவாக்கினர், கடவுளின் ஆட்கள், நாம் தான் இப்போது அனுபவிக்கும் பரிசுகளையும் தூய ஆவியோடு நாம் அனுபவிக்கும் விசேஷ அனுபவங்களையும் இல்லாமல் இருந்தார்கள். அப்போது கடவுள் இறைவாக்கினர்களிடம் ஒரே ஒரு முறையில் பேசினார். அவர் நேரில் இறங்கி வரவில்லை, ஆனால் அவர் அவ்வப்போது இறைவாக்கினரின் மேல் தம்முடைய ஆவியை அனுப்பி அவர்களை பயன்படுத்தினார். கடவுள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு தரிசனங்களை அளித்தார், கனவுகளை கொடுத்தார், அவருடைய நாக்கை எடுத்துக்கொண்டு பேசச் செய்தார். இறைவாக்கினன் இறைவாக்குரையை வழங்கியதும் கடவுள் அவரை விட்டுச் சென்று விடுவார். பின்னர் அவர் சாதாரண மனிதராகவே இருந்தார். அதனால்தான் சிலர் இறைவாக்கினரிடம் வந்து, நான் இறைவாக்கினரிடம் வருகிறேன், கடவுள் எனக்கு இதை வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் இறைவாக்கினர் சில நேரங்களில் என்னிடம் இப்போது எதுவும் இல்லை, இப்போது எந்த வார்த்தையும் இல்லை என்று கூறுவார்கள். மற்ற சில நேரங்களில் கடவுள் எனக்கு இதை மறைத்து வைத்தார், எனக்கு தெரிவிக்கவில்லை என்று கூறுவார்கள். இதுவே பழைய காலத்தில் நடந்த விதம். கடவுள் ஒருவரை உபயோகிக்க விரும்பினால் மட்டும் அவரின் ஆவியை அனுப்பினார். சவுல் ராஜாவாக இருந்தபோது பைபிள் கூறுவது போல அவர் மாற்றப்பட்டார், அவர் வேறு மனிதனாக மாறினார். ஒருநாள் தூய ஆவி அவரின் மீது இறங்கினான், அவர் பேசத் தொடங்கினார், பிரவாகித்தார். மற்ற இறைவாக்கினர்களுடன் சேர்ந்து சவுலும் இறைவாக்குரை கூறினார். அதை எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். எப்படி சவுல் இறைவாக்கினருள் ஒருவராக இருக்க முடியும்? அவர் லேவி கோத்திரத்தைச் சேர்ந்தவரல்லவே? அவர் யாஜகரும் இல்லை, இறைவாக்கினரும் இல்லை. ஏன் இவர் இறைவாக்குரை சொல்கிறார் என்று அவர்கள் கேட்டார்கள். இது அந்தக் காலத்தில் தூய ஆவியின் செயல்பாட்டை விளக்குகிறது. கடவுள் தனது ஆவியை மனிதர்களின் மீது அவ்வப்போது அனுப்பினார். ஆனால் நாம் இப்போது வாழ்கிற காலம் வேறு. இப்போது தூய ஆவி எங்களுடன் எப்போதும் இருக்கிறார், எங்களை வழிநடத்துகிறார், எங்களை ஆவிக்குரிய பரிசுகளால் நிரப்புகிறார். ஆனால் அதுவே கேள்வி, ஏன் கடவுள் அந்த அனுபவத்தை சவுலுக்கு அந்த நேரத்தில் கொடுக்க விரும்பினார்? அதேபோல் சிம்சோனின் கதையும் நம்மிடம் சொல்லப்பட்டுள்ளது. சிம்சோன் மிகுந்த வலிமை கொண்ட மனிதனாக இருந்தான், ஆனால் அவர் எப்போதும் வலிமையுடன் இருந்ததில்லை. அவர் எப்போதும் பலசாலி இல்லை. சில நேரங்களில் மட்டுமே கடவுளின் ஆவி அவரின் மீது இறங்கி அவரை ஆக்கிரமித்தது. அந்த தருணங்களில் அவர் வலிமையுடன் நிரம்பி மிகப்பெரிய செயல்களைச் செய்தார். அதனால்தான் பைபிள் கூறுகிறது, அவர் பிலிஸ்தீர்களின் ஆலயத்தில் இருக்கும்போது அங்கே உள்ள தூண்களைப் பற்றிக் கொண்டு தன் முழு வலிமையால் அதை அழித்தார். அந்த இடம் முழுவதும் இடிந்து விழுந்தது. இறுதியில் அவர் அங்கே இருந்த அனைத்து மக்களுடன் சேர்ந்து இறந்தார். ஆனால் அவருடைய அந்த வலிமை அவருக்கே சொந்தமானது இல்லை, அது கடவுளின் ஆவி. இறையாவி ஒரு தருணத்திற்கு அவரை ஆக்கிரமித்தது. கடவுள் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றினான். பின்னர் அவர் சிம்சோனை விட்டுச் சென்றார். அதன் பிறகு அவர் மற்ற சாதாரண மனிதரைப் போலவே இருந்தார். அதனால்தான் சிம்சோனின் கதையை மக்கள் மிகவும் விரும்பி படிக்கிறார்கள், அதை விரும்பி பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் அது சிம்சோனின் வலிமை அல்ல, அது கடவுளின் ஆவியின் வலிமை. கடவுள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருவரை பயன்படுத்தினார், கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கினது, கடவுளின் நோக்கம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அந்த ஆவி அவரை விட்டுச் சென்றது.
தூய ஆவி பழங்காலத்தில் இந்த முறையில்தான் மனிதர்களுடன் செயல்பட்டார். நற்செய்தியில் விஷயங்கள் இப்படியாக நிகழவில்லை. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் இது 2000 ஆண்டுகளாக நிலைத்திருக்கிறது. ஆண்டவர் ஏற்கனவே ஆண்கள், பெண்கள் அனைவருக்கும் ஒரு பரிசு வழங்கியுள்ளார். அந்த பரிசுதான் ஆவிக்குரிய பரிசுகள். பைபிளில் சொல்லப்படுவது போல மனிதர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். அது கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக. மனித குலத்திற்கெல்லாம் இவை வழங்கப்படவில்லை, முரடர்களுக்கு கிடையாது. ஆண்டவர் தமது வாக்கை நிறைவேற்றினார். அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்திய போது அவர் வாக்களித்தார். அவர் வாக்மொழிந்தார், நான் செல்லப் போகிறேன், ஆனால் நான் உங்களுக்கு தூய ஆவியை விடுத்து விடுகிறேன். நான் பரலோகத் தந்தையின் வாக்கின் அடையாளமாக தூய ஆவியை அனுப்புவேன். அந்த ஆவி உங்களோடு என்றும் இருக்கிறார். அவர் உங்களை கற்றுக் கொடுப்பார், வழிநடத்துவார், உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். அதற்கான அடையாளம் என்னவென்றால், நீங்கள் மற்ற மொழிகளில் பேசுவீர்கள், புதிய நாகரிகங்களில் பேசுவீர்கள். நீங்கள் அற்புதங்களைச் செய்வீர்கள். நீங்கள் நோயாளிகளுக்கு கை வைத்து பிரார்த்திக்கும்போது அவர்கள் குணமடைவதை பார்ப்பீர்கள். நீங்கள் ஆற்றல் பெறுவீர்கள், அதிகாரம் பெறுவீர்கள், ஆவிக்குரிய பரிசுகளைப் பெறுவீர்கள். மேலும் நான் செய்யும் செயல்களை விட மிகப்பெரிய செயல்களை நீங்கள் செய்யப் போகிறீர்கள். இந்த வாக்குகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான வாக்குகள். அவர் கூறியது, இந்த பரிசுகள் கடவுளின் சட்டங்களை கைக்கொள்பவர்களின் உள்ளங்களில் இருக்கப் போகின்றன. தேவனை நாடுபவர்களின் வாழ்க்கையில் கடவுள் தங்குவார்கள். இதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான வாக்குகள். அவர் நம்மிடம் வாக்குறுதி அளித்த மாபெரும் ஆசீர்வாதங்கள். இது பழைய தலைமுறையினரிடம் நடந்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. பழைய காலத்தில் இறைவாக்கினர்கள், இறைசெயல்பாட்டில் இருந்த மகத்தான மனிதர்கள் அனைவரும் ஆண்டவரின் வெளிப்பாட்டை மிக குறுகிய நேரத்திற்கே அனுபவித்தார்கள். அது ஒரு தற்காலிக அனுபவமாக இருந்தது. ஆனால் அதன் பின்னர் ஆவிக்குரிய பரிசுகள் வந்தன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பரிசுகள் என்றும் நிலைத்திருக்கும் என்று போதித்தார். அது மனிதர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும். ஆவிக்குரிய பரிசுகள் எதற்காக? ஆவிக்குரிய பரிசுகள் ஒருவரது ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக இருந்தன, ஆண் மற்றும் பெண் இருவரின் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக. மேலும் இந்த பரிசுகள் கடவுளுக்காக பல ஆத்மாக்களை வெல்லவும் உதவுகின்றன. இவை மனிதன் அல்லது பெண்மணி கடவுளின் பிள்ளைகளாக மாற்றப்படுவதற்கும், பாவத்தை நிராகரிக்கக்கூடிய ஆற்றலை அடைவதற்கும், தீய நாளில் சாத்தானுக்கு எதிர்த்து போராடக்கூடியதாக இருப்பதற்கும், நல்லவற்றை தக்கவைத்து பிடிப்பதற்கும் உதவுகின்றன. ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய பரிசுகளை மனிதர்களுக்கு வழங்கியதன் நோக்கம் மாபெரும் ஒரு ஆசீர்வாதம். அது ஒரு வழிகாட்டியாக, ஒரு ஆதரவாக, ஒரு பலமாக இருக்கும். தேவனின் மக்களின் ஆவிக்குரிய வாழ்வை வளர்க்கும். அப்படியானால் நாம் இப்போது திருவிளக்கம் என்ற நூலை தொடர்ந்து வாசிக்கப் போகிறோம். திருவிளக்கத்தில் தூய ஆவி பற்றிய இந்த முக்கியமான தலைப்பை பற்றி படிக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு பழங்காலத்தில் தூய ஆவியின் வெளிப்பாடு எவ்வாறு இருந்தது என்பதை போதித்துள்ளேன். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர்கள் மக்களின் மீது கை வைத்து அவர்களுக்கு இறைவாக்குரை கூறவில்லை. யாரும் ஒருவர் மீது கை வைத்து அவர்களுக்கு பரிசு அளிக்கவில்லை. அந்த காலத்தில் இறைவாக்கினருக்கு ஆண்டவரிடமிருந்து நேரடியான வெளிப்பாடு வந்தது. அது கனவுகளின் மூலம், தரிசனங்களின் மூலம் அல்லது கடவுள் அவர்களை பயன்படுத்தும் தருணங்களில் நடந்தது. அதற்குப் பிறகு அவர்களின் மீது எந்த வெளிப்பாடும் இல்லை. பழங்கால இறைவாக்கினர்கள் வழங்கிய எல்லா இறைவாக்குரைகளும், அவர்கள் கூறிய எல்லா செய்திகளும் ஆண்டவரிடமிருந்து நேரடி கட்டளைகள். இறைவாக்கினர்களுக்கு கடவுள் அவர்களின் வாயை பயன்படுத்தி பேசினார். அவர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லச் செய்தார். அவர்களின் செய்தி எது? இஸ்ரவேல் ஜனத்தை அவர்கள் செய்த பாவங்களை நிறுத்தச் செய்வது, அவர்களை விழித்திடச் செய்வது. அவர்கள் கூறியது, பாவம் செய்யாதீர்கள், மனமாற்றம் கொள்ளுங்கள், பாவத்திலிருந்து விலகுங்கள், விக்கிரக வழிபாட்டிலிருந்து விலகுங்கள், இது செய்யாதீர்கள், அது செய்யாதீர்கள்.
நீங்கள் இதைச் செய்தால் கடவுள் உங்களை இப்படியாக தண்டிப்பார். ஆனால் நீங்கள் கீழ்ப்படிந்தால் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு வைத்திருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பாருங்கள். நீங்கள் எனக்கு கீழ்ப்படியும் அனைவரும், என் பிரபுத்துவத்திற்குள் செல்லும் அனைவரும் இந்த ஆசீர்வாதங்களை பெறுவார்கள். இதுவே பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் கூறிய செய்திகளின் சாரம். அவைதான் அந்த இறைவாக்குரைகள். ஆண்டவர் பழங்காலத்தில் இறைவாக்கினர்களை மிகவும் பயன்படுத்தினார். மிசியா, மீட்பர், ஒரு சமநலத்த அரசன் வரப்போகிறார் என்பதைக் கூற, ஒரு மீட்பின், ஒரு நித்திய ஜீவனின், ஒரு புதிய வாழ்வியல், ஒரு மாற்றத்தின், ஒரு மகிழ்ச்சியின், ஒரு சமாதானத்தின் குறித்து பேச. இவை அனைத்தையும் ஆண்டவர் இறைவாக்கினர்களின் வாயிலாக மக்களிடம் வெளிப்படுத்தினார். அவர் எதிர்காலத்தைப் பற்றி பேசினார். கடவுளின் நாள் வரும், அது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கூறினார். இந்த இறைவாக்குரைகளை கேட்டவர்கள் மிகவும் உற்சாகம் அடைந்தார்கள். சிலர் மகிழ்ச்சியடைந்தார்கள். பொதுவாக மக்கள் கேட்டபோது அவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள், இது எப்போது நடக்கப் போகிறது? எப்போது இந்த நாட்கள் நிறைவேறும்? எப்போது கடவுள் எங்களுக்கு இந்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அளிப்பார்? ஆண்டவர் கூறும் அந்த மகிழ்ச்சி, அந்த அமைதி இவ்வளவு பெரிதாக இருக்குமா? நாம் கரடியுடன், சிங்கத்துடன், பாம்புகளுடன் கூடச் சென்று எந்த தீங்கும் இல்லாமல் வாழப்போகிறோமா? கடவுள் எங்களுக்கு வழங்கும் சமாதானம் மற்றும் மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? அது எப்போது வருகிறது? மக்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை எழுப்பினார்கள். ஏனென்றால் ஆண்டவர் வாக்களித்த எதிர்காலம் அவர்களுக்கு புரியாத அளவுக்கு பெரியதாகவும் ஆச்சரியமூட்டுவதாகவும் இருந்தது. மக்கள் இதைப் பற்றி கேள்வி கேட்டார்கள். ஆனால் அந்த நாள் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு நிகழவிருந்தது. அந்த காட்டுமிராண்டிகள் உண்மையில் உடல் சார்ந்த விலங்குகள் அல்ல, சாத்தானே, தீய ஆவிகள், தேமோன்கள், உலகில் தீங்கு விளைவிக்கும் சக்திகள் என்பதே உண்மை. ஆண்டவர் கூறிய மகிழ்ச்சியும் சமாதானமும் இதைத்தான் குறிக்கிறது. பழங்கால இறைவாக்குரைகள் இதைத்தான் பற்றிப் பேசின. ஒருவர் கூறலாம், ஆனால் பழைய ஏற்பாட்டில் எங்கேயும் கை வைக்கிறதும் இறைவாக்குரைகள் வழங்குவதும் காணவில்லையே. இப்போது நீங்கள் அறிந்திருப்பீர்கள், பழங்கால இறைவாக்குரைகள் எதிர்காலத்தைப் பற்றி பேசுவதற்காக இருந்தன. மிசியா, மீட்பர், கடவுளின் குமாரர் வருவதைப் பற்றி கூறுவதற்காக இருந்தன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் தொடர்ந்து பேசினார். நான் உங்களுக்கு தூய ஆவியை தருவேன், ஆவிக்குரிய பரிசுகளை வழங்குவேன், என் ஆவி என்றும் உங்களோடு இருக்கும். இதுவே அந்த புதிய காலத்தில் கடவுள் வழங்கிய வாக்கு. இது பழைய ஏற்பாட்டிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஏனென்றால் இப்போது தூய ஆவி என்றும் மனிதர்களோடு இருப்பார், அவர்களை வழிநடத்துவார், ஆவிக்குரிய பரிசுகளை வழங்குவார். அதனால் ஒரு புதிய இரட்சிப்பு காலம் தொடங்கியது, ஒரு புதிய முறையான இரட்சிப்பு வழி. ஆண்டவர் கூறுகிறார், நான் உங்களுக்கு தூய ஆவியின் பரிசுகளை அளிப்பேன், மேலிருந்து வரும் அதிகாரத்தால் நீங்கள் ஆட்கொள்ளப்படுவீர்கள். நீங்கள் புதிய மொழிகளில் பேசுவீர்கள், நோயாளிகளை குணப்படுத்துவீர்கள், உங்கள் கைகளை வைத்து அவர்களை ஆசிர்வதிப்பீர்கள், மொழிகளை விளக்குவீர்கள், பல செயல்களை செய்யப் போகிறீர்கள். ஆவிக்குரிய பரிசுகள் உங்கள் மத்தியில் இருப்பவை, சபையில் இருப்பவை, விசுவாசிகளுக்கு, தேவனின் பிள்ளைகளுக்கு, அவரை தேடுவோருக்கு, அவரை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு கிடைக்கப் போகின்றன. கடவுள் இவற்றை உங்களுக்கு வழங்குவார். நீங்கள் நம்புவதற்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியடைய, உங்கள் ஆன்மீக வாழ்க்கை கட்டமைக்கப்படுவதற்காக. அப்படியானால் ஆவிக்குரிய செயல்பாடு மற்றும் ஆவிக்குரிய பரிசுகளின் செயல்முறையில் உள்ள வேறுபாட்டைப் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியில் ஆவிக்குரிய பரிசுகள், தூய ஆவியின் வெளிப்பாடு ஒரு மாறாத, தொடர்ச்சியான அனுபவமாக மாறியது. இது பழங்காலத்தில் இறைவாக்கினர்களோடு கடவுள் செயல்பட்ட முறையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. இப்போது நமக்கு இந்த அழகான தலைப்பு தெளிவாகத் தெரிகிறது. அப்போஸ்தலர் 2:3-8 இங்கே அப்போஸ்தலர் 2:3-8 இப்படி பேசப்படுகிறது. பரிசுத்த ஆவி முதன்முறையாக வந்தபோது நடந்த நிகழ்வு இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கும் அவரை நம்பியிருந்த ஒரு குழுவினருக்கும் கூறினார்,
எருசலேமை விட்டு செல்லாதீர்கள், மேலிருந்து வரும் அதிகாரம் வரும் வரை காத்திருக்குங்கள், பரிசுத்த ஆவி வந்து உங்களை அதிகாரத்துடன் அறைந்து ஆக்கும் வரை காத்திருக்குங்கள் என்று அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டார்கள். ஆண்டவர் சொன்னபடி அவர் விண்ணகத்துக்கு உயர்ந்து சென்றார். ஒரு மேகம் அவரை மறைத்தது. அவர்கள் ஆண்டவரின் கட்டளையின்படி ஒரு இடத்திற்குச் சென்றனர். ஒரு வீட்டில் இருந்த மேல் அறையில் தங்கினர். அவர்கள் அங்கே பிரார்த்தனை செய்து காத்திருக்கலானார்கள். பரிசுத்த ஆவியின் வரவுக்காக, ஆவிக்குரிய வரங்களுக்காக, ஆண்டவர் வாக்களித்த உறுதிப்படையான வரவுக்காக, சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி மனிதர்களுக்கு பரிசாக வரங்களைத் தருவேன் என கூறிய வாக்குறுதிக்காக காத்திருந்தனர். அப்போது ஆண்டவர் கூறினார், நான் செல்லப் போகிறேன், ஆனால் நான் உங்களுக்குப் பிறகு மற்றொரு ஆறுதலரைக் கொண்டு வருவேன், உண்மையான பரிசுத்த ஆவி, அவர் எப்போதும் உங்களுடன் இருப்பார். அவர்கள் அந்த வாக்குறுதியை மேல் அறையில் காத்திருந்தனர். அது நடந்தேறியது, ஏனென்றால் பரிசுத்த ஆவி இறங்கினார். அனைவரும் வேறுபட்ட மொழிகளில், வேறு வம்சத்திலுள்ள மொழிகளில், பிற மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் தீர்க்கதரிசனமாக பேச ஆரம்பித்தனர். பின்னர் பேதுரு ஒரு உரையை தொடங்கினார். அவர் பேசினார், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கத் தொடங்கினார். அவருடைய உரையின் நடுவில், இங்கே 2 அதிகாரம் 3-7 வசனத்தில் பேதுரு உரை வழங்கிய போது மக்கள் கேட்டுக்கொண்டு இசைக்கூறி 2-3-7 மக்கள் இதைக் கேட்டபோது அவர்கள் தங்கள் இதயத்தில் மிகவும் வருத்தமடைந்தார்கள். அவர்கள் பேதுருவையும் பிற அப்போஸ்தலரையும் நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். நாம் பார்த்ததும் கேட்டதும் எல்லாவற்றிற்குப் பிறகு நாம் என்ன செய்யலாம்? நீங்கள் மொழிகளில் பேசுகிறீர்கள், தீர்க்கதரிசனமாக கூறுகிறீர்கள், மேலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீர்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது நாம் என்ன செய்யப் போகிறோம் என்றனர். இதற்கு பேதுரு அவர்களுக்கு, வசனம் 3-8 பேதுரு அவர்களை நோக்கி, ஏன் அவர் அவர்களுக்கு மனந்திரும்ப வேண்டும் என்று கூறினார்? ஆம், ஏனென்றால் அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து பார்த்தார்கள், அவரை மரணத்திற்கு உட்படுத்தினார்கள், அவரை கல்வாரி சிலுவைக்கு அழைத்துச் சென்றார்கள். ஆகவே அவர்கள் அதற்காக மனந்திரும்ப வேண்டும். மேலும் அவர் கூறுகிறார், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் அவர்களிடம் கூறினார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும், ஏனென்றால் இதுவரை நீங்கள் தேவன் பிதாவை மட்டும் நம்பியிருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு இருக்கும்போது, அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்போது, நீங்கள் அவரை ஏற்க விரும்பவில்லை, அவரை கல்வாரி சிலுவைக்கு அழைத்துச் சென்றீர்கள். இப்போது நீங்கள் நித்திய ஜீவனைப் பெற விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் கேட்கிறீர்கள். அதற்கு விடை என்னவென்றால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக, இரட்சகராக, மெசியாவாக, பிதாவின் ஒரே பேராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான். அதனால்தான் அவர் அவர்களுக்கு கூறுகிறார். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இருதயத்தையும் வாழ்க்கையையும் மாற்றி இயேசு கிறிஸ்துவின் பெயரில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்குப் பிறகு என்ன நடக்கிறது? அப்போது தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நீங்களும் பரிசுத்த ஆவியின் வரத்தைப் பெறுவீர்கள். தேவன் பழமையிலேயே வாக்களித்திருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சில நாட்களுக்கு முன்பு வாக்களித்திருந்தார். அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரத்தை வாக்களித்திருந்தார். மேலும் கூறினார், நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தைப் பெறுவீர்கள். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியின் வரம் இன்று சில இடங்களில் காணப்படுவது போல இப்போது சில குழுக்கள் அல்லது சில சபைகள் கூறுகின்றன, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றவுடன் உங்கள் கையை உயர்த்துங்கள் என்று சொல்கிறார்கள். பிறகு நீங்கள் கையை உயர்த்திவிட்டீர்கள், இப்போது கூறுங்கள், நான் இயேசுவை ஏற்கிறேன், நான் இயேசுவை ஏற்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆகிவிட்டது, நீங்கள் இப்போது பரிசுத்த ஆவியைப் பெற்றுவிட்டீர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். சில சபைகள் இதுபோல் செய்கின்றன. அது பரிசுத்த ஆவியைப் பெறுவது அல்ல. பரிசுத்த ஆவியைப் பெறுவது என்றால்
இங்கே அவர்கள் அனுபவித்த அதே அனுபவத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே சொல்லப்படுவது போல பரிசுத்த ஆவி இறங்கிய போது அனைவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் வேறுபட்ட மொழிகளில் பேசினார்கள். அவர்கள் வேறுபட்ட மொழிகளில் பேசினார்கள். தீர்க்கதரிசனமாக கூறினார்கள். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தீர்க்கதரிசனத்தை வழங்கினார்கள். அவர்களின் பிரச்சினைகளைப் பற்றி பேசினார்கள். அவர்கள் வாழ்க்கையைப் பற்றி அவர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். அவர்களுக்கு பல விஷயங்களை தீர்க்க உதவினார்கள். இதுவே அவர்கள் செய்து கொண்டிருந்தது. இது பரிசுத்த ஆவியை பெற்றதற்கான ஆதாரமாக இருந்தது. பரிசுத்த ஆவியின் வரம் கிடைக்கும்போது ஒருவர் வேறு மொழிகளில் பேச வேண்டும், வேறு ஒரு மொழியில் பேச வேண்டும். அவை தன்னுடைய சொந்த அறிவால் புரிந்து கொள்ள முடியாத தேவதூதர்களின் மொழிகள். ஆனால் அந்த மனிதர் தன்னுடைய இயற்கை மொழியில் பேச முடியாது. ஏனென்றால் பரிசுத்த ஆவி அவனை அடக்கிக் கொண்டு இருக்கும். அதனால் அந்த மனிதர் பேச ஆரம்பிக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மொழியில் பேசுகிறார். அவை தேவதூதர்களின் மொழிகள், ஆவிக்குரிய மொழிகள். அதன் பிறகு தீர்க்கதரிசனம் வரும். பின்னர் தேவன் அல்லது பரிசுத்த ஆவி மக்களிடம் பேச ஆரம்பிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்டதாக பேசுகிறார். இதுவே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவதை சுட்டிக்காட்டுகிறது. நீங்கள் குழப்பமடைய வேண்டாம், தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நான் கை உயர்த்தினேன், ஆம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், எனவே நான் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன் என்று நினைத்தால் அது உண்மை இல்லை. நீங்கள் வேறு மொழிகளில் பேசவில்லை, தீர்க்கதரிசனமாக கூறவில்லை, எந்தவொரு ஆவிக்குரிய வரமும் பெறவில்லை என்றால் அது அல்ல. இது ஆவிக்குரிய வரங்கள் அல்ல. ஆகவே ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படையாக தோன்றுகின்றன. அவைகளுக்கு ஒரு ஆதாரம் உள்ளது. அவைகள் வெளிப்படும் போது நாம் நம்பவும் புரிந்து கொள்ளவும் முடியும். உண்மையில் நாம் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளோமா, பரிசுத்த ஆவியுடன் இருக்கிறோமா என்பதை உணர முடியும். இப்போது நாம் அப்போஸ்தலர் 1:4-6 தொடர்கிறோம். பரிசுத்த ஆவியின் வரத்தின் வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். இங்கே பரிசுத்த ஆவியின் வரம் வெளிப்படுவது எப்படி என்பதைக் காணலாம். பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிற்குச் சென்றபோது நடந்த நிகழ்வில். கொர்நேலியு ஜேர் இனத்தவன் இல்லை, யூதேயரல்லாது ஒரு பிரஜாதியவன். ஆனாலும் பரிசுத்த ஆவி பேதுருவுக்கு வெளிப்படுத்தினார். கொர்நேலியுவின் வீட்டிற்குச் சென்று அவர்களைச் சந்திக்கச் சொல்லினார். பேதுரு அங்கே சென்று அவர்களுடன் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிப் பேசினார். அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். பின்னர் பரிசுத்த ஆவி அவர்கள் மீது இறங்கினான். இங்கே இப்படி கூறப்பட்டுள்ளது. இசைக்கூறு 4 பேதுருவோடு வந்த யூத விசுவாசிகள் வியந்தனர். அதாவது பேதுரு மற்றும் அவருடன் சென்றவர்கள். அவர்கள் கொர்நேலியுவின் வீட்டில் இருந்தபோது நடந்தது. ஆனால் 4:4 வசனத்தில் சொல்லப்படுவது போல் அவர்கள் அங்கே இருந்தபோது பேதுரு பேசிக்கொண்டு இருந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்து உரையாற்றிக் கொண்டு இருந்தார். அவருடன் சென்றவர்கள் யூதேயர்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தபோது இங்கே இப்படி எழுதப்பட்டுள்ளது. வசனம் 4:4. பரிசுத்த ஆவியானவர் அப்பேச்சைக் கேட்டுக்கொண்டிருந்த எல்லா மக்களின் மீதும் வந்திறங்கினார். வசனம் 4:5. பேதுருவோடு வந்த யூத விசுவாசிகள் வியந்தனர். யூதரல்லாத மக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தனர். பரிசுத்த ஆவியின் வரம் பார்த்தீர்களா? ஆனால் எப்படி அவர்கள் அறிந்தார்கள் பரிசுத்த ஆவி கொர்நேலியுவின் வீட்டிற்கு வந்திருக்கிறார்? கொர்நேலியு மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் பரிசுத்த ஆவியின் வெளிப்பாட்டில் இருந்தார்கள் என்பதை அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள்? அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள் என்பதை எப்படி உறுதிப்படுத்த முடிந்தது? இதை அறிய மிகவும் எளிது. இங்கே வசனம் 4:6. ஏனெனில் அவர்கள் வேற்று மொழிகளைப் பேசுவதையும் தேவனைத் துதிப்பதையும் யூத விசுவாசிகள் கேட்டனர். பின்பு பேதுரு அந்த விதமாக பேதுரு அவர்களைப் பார்த்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இதேபோல் மற்ற இடங்களில் சிலர் உங்களை ஏமாற்றியிருக்கலாம். ஆஹா,
நீங்கள் கை உயர்த்திய நேரத்திலேயே, நீங்கள் நம்பிக்கை கொண்ட நேரத்திலேயே ஒரு உடன்படிக்கை செய்தீர்கள், அதனால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டீர்கள் என்று கூறியிருக்கலாம். ஆனால் அதுவே உண்மையல்ல. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்றால் நீங்கள் மொழிகளில் பேச வேண்டும். அப்போது சிலர் சொல்கிறார்கள், இது பழைய காலத்திற்கானது, இப்போது தேவையானது இல்லை, அந்த காலத்துக்கு மட்டும் இருந்தது, ஆனால் இப்போது இல்லையூட். ஆனால் ஏன் அந்த காலத்துக்கு மட்டும்? இப்போது தேவன் மாற்றமடைந்து விட்டாரா? தேவன் சோர்ந்து விட்டாரா? அல்லது அவருடைய அதிகாரம் குறைந்து விட்டதா? அல்லது தேவன் நமக்கு பொய் சொன்னாரா? ஏனென்றால் அவர் கூறியபோது அது எப்போதும் நிலைத்திருக்குமென்றே சொன்னார். தேவனுக்கு காலம் என்பதே இல்லை, நாட்கள், ஆண்டுகள் என்பதே இல்லை. தேவனுக்கு நேற்றும் இன்றும் என்றும்தான் இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் தேவனை பொய்யாளராக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அவ்வாறு செய்யக்கூடாது. தேவன் கூறியது போல் பரிசுத்த ஆவியை பெறும் போது மொழிகளில் பேச வேண்டும், அவ்வாறே இருக்க வேண்டும். நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. இன்று நாம் ஆவிக்குரிய வரங்களையும் அவற்றின் வெளிப்பாடுகளையும் ஆய்வு செய்கிறோம். ஆனால் இந்த விஷயத்தைப் பற்றியும் பேசுவது முக்கியம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியின் வரம் என்பது மனிதர்களின் கற்பனைகளில் அல்ல, அது உறுதியான ஆதாரத்துடன் காணப்பட வேண்டியது. இப்போது நாம் 1 கோரிந்தியர் 1:2 தொடர்கிறோம். இங்கே பரிசுத்த ஆவியின் அனைத்து அனுபவங்களையும் பற்றி பேசப்படுகிறது. 1 கோரிந்தியர் இல் அப்போஸ்தலர் பவுல் ஆவிக்குரிய வரங்கள் பற்றிய இந்த பொருளை போதிக்கிறார். ஆவிக்குரிய வரங்களின் வெளிப்பாடு பற்றிய விஷயத்தை அவர் கோரிந்து ஆலயத்தினருக்கு போதிக்கிறார். ஆனால் இந்த போதனைகள் நமக்கும் பயனுள்ளதாக உள்ளன, ஏனெனில் நாமும் இன்றும் இந்த அனுபவங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். மொழிகளில் பேசுவதையும், தீர்க்கதரிசனத்தை பெறுவதையும், கனவுகளையும், தரிசனங்களையும், எல்லா ஆவிக்குரிய வரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். காரியங்கள் அனைத்தும் ஆண்டவருடைய கிருபையால் நிகழ்கின்றன. அந்த காலத்தில் பவுல் போதித்தபோது அவர் சொல்லுகிறார், 1 கொரி 1:1-2, சகோதர சகோதரிகளே, இப்போது நீங்கள் ஆவியின் வரங்களைப் பற்றி புரிந்து கொள்ள வேண்டுமென நான் விரும்புகிறேன். நீங்கள் பிறஜாதியராக இருந்தபோது பல்வேறு தெய்வங்களாலும் மத நம்பிக்கைகளாலும் வழி தவறிச் சென்றிருந்தீர்கள். அவற்றை நம்பி வாழ்ந்து அவற்றை அனுசரித்து வந்தீர்கள். இப்போது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, தேவனுடைய பரிசுத்த ஆவியால் பேசுகிற எந்த மனிதரும் இயேசு பொய்யாளர், நிந்திக்கப்பட்டவன், அவர் உண்மையல்ல, அவர் ஒரு பொய்யானவர் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் தேவனுடைய ஆவியால் பேசுபவர் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன், ஒரே பேராகியவர், இரட்சகர் என்று உறுதியாக அறிவிப்பார். பரிசுத்த ஆவியே அனைவருக்கும் சாட்சி அளிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தேவன் அனுப்புவதாக வாக்களித்தவரும் பழைய கால தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டவரும் ஆவார். இதுவே 3ஆம் வசனம் சொல்லும் கருத்து. மேலும் வசனம் 4 கூறுகிறது, ஆவிக்குரிய வரங்கள் பல வகை உண்டு. ஆனால் அனைத்தும் அதே ஆவியானவரால் வருபவை. நான் தவறுதலாக அந்த எழுத்துக்களை பயன்படுத்தியுள்ளேன். இப்போது சரியாக திருத்தி மொழிபெயர்க்கிறேன். அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது, ஏனெனில் பரிசுத்த ஆவியே இந்த ஆவிக்குரிய வரங்களை வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவி இந்த வரங்களை மக்களுக்குள் வேறு விதமாக பகிர்ந்து கொடுக்கிறார். ஒருவருக்கு சுகபரிசோதனையின் வரம், மற்றொருவருக்கு அற்புதங்கள் செய்யும் வரம். இவை யார் செய்கிறார்? பரிசுத்த ஆவியே செய்கிறார். அவர் ஒருவரே. மேலும் இங்கே கூறப்படுவதுள் ஒவ்வொருவருக்கும். இங்கே வசனம் 5, அநேக விதமான ஊழியங்கள், பொறுப்புகள் அல்லது பணிகள், செய்ய வேண்டிய வேலைகள் அல்லவா? ஏனெனில் ஊழியம் என்பது ஒரு பணியைச் செய்யுதல். நீங்கள் குணமாக்கும் வரத்தை பெற்றிருந்தால் தேவன் முதலில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானத்தை அளிக்கிறார். நீங்கள் முதலில் அந்நிய மொழிகளில் பேசுகிறீர்கள். அதன் பிறகு உங்களுக்கு குணமாக்கும் வரத்தை அளிக்கிறார். பிறகு நீங்கள் குணமாக்கும் வரத்தை கொண்டிருந்தால் அதை எப்படி செயல்படுத்துவீர்கள்? உங்களிடம் அந்த வரம் இருக்கிறதா என்பதை எப்படி அறிந்து கொள்வீர்கள்? தேவன் தீர்க்கதரிசனத்தின் மூலம் உங்களிடம் கூறுகிறார்,
நான் உனக்கு குணமாக்கும் வரம் அளித்தேன். பிறகு நீங்கள் கேட்கிறீர்கள், இப்போது நான் என்ன செய்வது? இந்த வரம் எவ்வாறு செயல்படும்? நான் எவ்வாறு செயல்பட வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? அதனால் நீங்கள் ஒரு நோயாளிக்கு கைகளை இடுகிறீர்கள். நிச்சயமாக இது நாம் சங்கிலே செய்கிறோம். சங்கில் நாம் தேவாலயமாக கூடுகையில் அந்த வரங்களை நாம் செயல்படுத்துகிறோம். நாம் செய்யக்கூடாது. ஏனெனில் தேவன் கூறினார், நீ குணமாக்கும் வரம் பெற்றிருக்கிறாய். அதனால் நீங்கள் சந்தைகளுக்கு, வர்த்தக மையங்களுக்கு, தெருக்களுக்கும், மக்கள் அதிகமாக கூடும் இடங்களுக்கும் செல்லக்கூடாது. பூங்காக்கள், விழா மண்டபங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று ஓயுங்கள். எல்லா நோயாளிகளும் வாருங்கள், எனக்கு இந்த வரம் இருக்கிறது, நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் என்று கூறக்கூடாது. இல்லை, அது வெறுப்பாக இருக்கும். அது தேவனின் வார்த்தையை அவமதிப்பாக மாற்றும். மக்கள் கலகலப்பாக சிரிக்கும். அவர்கள் கர்த்தரை இகழ்ச்சி செய்வார்கள். மக்கள் நம்மை பார்த்து, இவர்கள் பைத்தியக்காரர்கள், இவர்கள் முட்டாள்கள் என்று கூறுவதை நாம் ஏற்படுத்தக்கூடாது. அது நடந்துவிடக்கூடும். இல்லை, அந்த விதமாக நடக்கக்கூடாது. நீங்கள் குணமாக்கும் வரத்தை பெற்றிருந்தால் அது தேவாலயத்திற்குள், சங்கத்தில்தான் நீங்கள் அந்த வரத்தை பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் நோயாளிக்கு கைகளை இட வேண்டும். அவருக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவரை குணமாக்குமாறு கேட்டுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களுக்கு அந்த வரத்தை அளித்திருப்பதால் கர்த்தர் அந்த நோயாளியை குணமாக்குகிறார். இவ்விதமாகவே அந்த வரம் செயல்படுகிறது. இந்த செயல்பாடே பொறுப்பு அல்லது கடமை ஆகும். நான் என்ன செய்ய வேண்டும்? என் குணமாக்கும் வரம் செயல்படுகிறதா என்பதை நான் எப்படி பார்ப்பது? மக்கள் எப்படி பார்ப்பார்கள்? காரணம், நான் செயல்படுகிறேன். செயல்படுவதன் மூலம் நான் என் பொறுப்பை நிறைவேற்றுகிறேன். அதில் நான் ஒரு நோயாளிக்காக ஜெபிக்கிறேன் என்பதையும் காட்டுகிறேன். நான் 10 பேருக்காக ஜெபித்தால் 2 பேர் குணமடைந்து மற்ற 8 பேர் குணமடையாமலும் இருக்கலாம். ஆனால் சரி, தேவன் எனக்கு கொடுத்த வரத்தை நான் செயல்படுத்துகிறேன். இதைத்தான் ஒரு பொறுப்பு அல்லது ஒரு பணியாக அழைக்கிறார்கள். இந்த செயல், இந்த வேலை, இந்த கடமை, நீங்கள் குணமாக்கும் வரத்தை பெற்ற பிறகு நீங்கள் செய்யும் இந்த கடமை, இதற்குதான் ஊழியம் என்று பெயர். அப்படியென்றால் உங்கள் தேவாலயத்தில் நீங்கள் எந்த ஊழியத்தை செய்கிறீர்கள்? உங்களுக்கு தேவாலயத்தில் எந்த ஊழியம் இருக்கிறதா? ஆம், எது? குணமாக்கும் வரம். எனக்கு குணமாக்கும் வரத்தின் ஊழியம் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு தந்த வரம் அதுவே. எனவே தேவாலயத்தில் என் வேலை, என் பொறுப்பு, என் கடமை, நோயாளிக்காக கைகளை வைத்து ஜெபிப்பதே. இதுவே தேவன் எனக்கு தந்த ஊழியம். இங்கு கூறப்படுவது வசனம் 4, ஆவிக்குரிய வரங்கள் பலவகை உண்டு. ஆனால் அனைத்தும் அதே ஆவியானவரால் வருபவை. வசனம் 5, ஊழியம் செய்வதற்கு பல வழிகள் உண்டு. ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் கர்த்தரிடமிருந்தே வருபவை. இங்கு பிதாவே, மகனே, பரிசுத்த ஆவியை எடுத்துக் காட்டுகிறார். ஆனால் பிதா, மகன், பரிசுத்த ஆவி ஒருவரே என்பதால் அது ஒரே தேவன் அல்லது அதே பரிசுத்த ஆவி அல்லது அதே கர்த்தர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர்தான் அனைவரிலும் எல்லாவற்றையும் செய்கிறார். இங்கு அப்போஸ்தலர் அதை விளக்க முயன்றார், அதை விரிவாக கூற முயன்றார். ஆனால் உண்மையில் ஒருவரே எல்லாவற்றையும் செய்கிறார். அது அதே பரிசுத்த ஆவி அல்லது அதே தேவன் அல்லது அதே கர்த்தர், அதே ஒன்றே ஆகும். அதனால் இங்கு கூறப்படுவது வசனம் 6, மனிதரிடம் தேவன் செயல்படும் வழிகள் பல உண்டு. செயல்கள் என்பவை நிச்சயமாக அதிசயங்கள், பெரிய நிகழ்வுகள், எடுத்துக்காட்டாக ஒரு இறந்தவரை உயிர்ப்பித்தல் போன்றவை. கர்த்தர் இயேசு லாசரையே உயிர்ப்பித்தபோது அவர் ஒரு செயலைச் செய்தார். இது ஒரு அதிசயத்தை விட மகத்தானது. ஆகவே இங்கு கூறப்படுவது மனிதரிடம் தேவன் செயல்படும் வழிகள் பல உண்டு. ஆனால் அவை அனைத்தும் நமக்குள் செயல்படுகிற தேவனிடமிருந்து வருபவை. நாம் ஒவ்வொன்றையும் செய்ய தேவன் நம்மில் செயல்படுகிறார். அனைவரிலும், பிதாவில், மகனில்,
பரிசுத்த ஆவியில் மற்றும் உள்ள அனைத்து வரங்களிலும், அனைத்து வரங்களின் பகிர்விலும், வரங்களின் விநியோகத்திலும் கூறப்படுவது. அனைவரிலும் அனைத்தையும் செய்கிறார். அனைவரிலும் ஒரே தேவன் செய்கிறார், அது அதே தேவன்தான். ஆனால் இதோ வசனம் 7 ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆணுக்கும் அல்லது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆவியானவரின் வரங்களில் சில ஒவ்வொரு மனிதனிடமும் காணப்படும். பிறருக்கு உதவும்படியாய் ஆவியானவர் இதை ஒவ்வொருவருக்கும் அளிப்பார். ஒவ்வொரு மனிதரின் ஆன்மீக நன்மைக்காக ஒருவருக்கு குணமாக்கும் வரத்தை கொடுக்கிறார். எடுத்துக்காட்டாக, குணமாக்கும் வரத்தை பெற்றவர் மகிழ்ச்சியடைவார். நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், ஏனெனில் தேவன் எனக்கு குணமாக்கும் வரம் அளித்தார். நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், ஏனெனில் கர்த்தர் எனக்கு குணமாக்கும் வரம் அளித்தார். நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், ஏனெனில் பரிசுத்த ஆவி எனக்கு குணமாக்கும் வரம் அளித்தார். இந்த மூன்றில் யாரேனும் எனக்கு இந்த வரத்தை அளித்தாலும் அது ஒன்றே, அது தேவன். நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன், ஏனெனில் நான் ஜெபிக்கிறேன். மக்கள் என்னிடம் வந்து சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு கைகளை வைத்தபோது நான் குணமடைந்தேன். எனக்கு தலைவலி இருந்தது, நீங்கள் கைகளை வைத்தபோது அது மறைந்துவிட்டது. நான் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இதன் அர்த்தம் எனக்கே ஒரு நன்மை. நன்மை என்றால் தேவன் என்னை பயன்படுத்துகிறார் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், நான் பயனுள்ளதாக உணர்கிறேன். ஆகவே இங்கு கூறப்படுவது இது நன்மைக்காக என்பதே. மற்றும் நாம் இங்கே தொடர்கிறோம். கூறப்படுவது எவருக்குமே வழங்கப்படுகிறது, ஒரு ஆணுக்கும் அல்லது ஒரு பெண்கும். இதில் வசனம் 8, ஒருவனுக்கு ஞானத்துடன் பேசும் ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் வழங்குகிறாரதனால் தேவன் ஒருவருக்கு ஞானத்தின் வரத்தை அளித்தால் அந்த நபர் மிகவும் மகிழ்ச்சியடைவார், ஏனெனில் தனது ஞானத்தினால் பைபிளை படித்து எளிதாக புரிந்து கொள்வார். அனைத்து வசனங்களையும் தலைப்புகளையும் கதைகளையும் எளிதாக புரிந்து கொள்வார். யாராவது அவரிடம் வந்து கேட்டு, தயவு செய்து எனக்கு தேவனைப் பற்றி பேசுங்கள் அல்லது உங்கள் அனுபவத்தைச் சொல்லுங்கள். நீங்கள் ஏன் இந்த தேவாலயத்தில் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் தேவனை அல்லது இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்கள் என்றால் அந்த நபர் தனது ஞானத்தால் பேசத் தொடங்குவார். மிகவும் தெளிவாகவும் மனதிற்கு பதன்படவும் விளக்குவார். அதனால் மக்கள் நம்பிக்கையுடன் தேவனிடம் வருவார்கள். ஏனெனில் தேவன் அவருக்கு ஞானத்தின் வரம் அளித்துள்ளார், அல்லது பரிசுத்த ஆவி அவருக்கு அந்த வரத்தை அளித்துள்ளார், அல்லது கர்த்தர் அவருக்கு அந்த வரத்தை அளித்துள்ளார். அந்த நபருக்கு வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் இருக்காது, ஏனெனில் அவர் ஞானம் பெற்றிருப்பதால் மக்களை எப்படி நடத்த வேண்டும் என்று அறிவார், மக்களுக்கு எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அறிவார், எப்போது பேச வேண்டும் எப்போது பேசக்கூடாது என்று அறிவார், விவேகத்துடன் நடக்கத் தெரிந்திருப்பார், அமைதியாக இருக்கத் தெரிந்திருப்பார், ஒரு இரகசியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதையும் அறிவார், கேளிக்கைகளில் ஈடுபடாமல் இருக்கத் தெரிந்திருப்பார், யாருக்கும் ஆத்திரமடையக்கூடாது என்பதையும் அறிவார், யாரிடமும் வெறுப்போ காழ்ப்போ வைத்திருக்கக்கூடாது என்பதையும் அறிவார், பொறாமை கொள்ளக்கூடாது என்பதையும் அறிவார், ஏனெனில் அவரது ஞானம் அவருக்கு பாடம் புகட்டுகிறது. அவர் பொறாமையாகவும் சுயநலமாகவும் பேராசையாகவும் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்கிறார். நீங்கள் பார்க்கிறீர்களா, ஞானம் எதற்காக பயனுள்ளதாக இருக்கிறது? இது பல விஷயங்களுக்கு உதவுகிறது. இது தேவனின் முன்னிலையில் ஒரு நேர்மையான மற்றும் முறையான வாழ்க்கையை வாழ உதவுகிறது. அவர் நல்லதை கெட்டதை நன்மையையும் தீமையையும் வேறுபடுத்தி புரிந்து கொள்கிறார், மக்களை கவனிக்கத் தெரிந்திருக்கிறார், மக்களிடம் அன்பு செலுத்துகிறார், பிறரை இரக்கமுடன் அணுகுகிறார், ஒருவருக்கு பொறுமையாக இருக்கத் தெரிந்திருக்கிறார். அவர் ஒருவரிடம் தீய ஆவிகள் உள்ளதை அறிந்து, நான் அவருக்கு பொறுமையாக இருக்க வேண்டும், அவருக்காக ஜெபிக்க வேண்டும், அவருக்கு கைகளை வைத்து ஜெபிக்க வேண்டும், தேவன் அவரை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஞானம் பெற்ற ஒருவர் அதிசயங்களைச் செய்கிறார், ஒரு ஆன்மீக அழகுடன் வாழ்கிறார், சிறப்பான நற்பண்புகளுடன் வாழ்கிறார். ஞானம் பெற்ற ஒருவரின் வாழ்க்கை அழகானதாக இருக்கும், மற்றவர்கள் அவரை பாராட்டுவார்கள், ஏனெனில் ஞானம் மகத்துவமானது, அதாவது
ஞானம் மிகவும் அற்புதமானது. இங்கு கூறப்படுவது, நாம் பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகளையும் வெளிப்பாடுகளையும் வாசித்த பிறகு நீங்கள் உங்கள் ஆன்மீக வரங்களை தேர்வு செய்யலாம். இங்கு கூறுவது, வசனம் 8 ஞானத்தின் வார்த்தை கூறப்பட்ட பிறகு மற்றொருவருக்கு அறிவின் வார்த்தை வழங்கப்படுகிறது. அந்த அறிவு என்பது தேவனுடைய அதே ஆவியே கொடுப்பது. அதே கர்த்தரே, அதே பிதாவே அந்த அறிவின் வரத்தை அளிக்கிறார். அப்படி என்றால் அறிவு எதற்காக பயனுள்ளது? அறிவு என்றால் என்ன? அறிதல், புரிந்து கொள்வது, கண்டுபிடிப்பது, விளங்கிக் கொள்ளல், பல நல்ல விஷயங்களுக்கு தயார் ஆவதை குறிக்கும். ஏனெனில் எல்லாமே நல்லதற்காகவே. ஆழமான விஷயங்களை அறிதல், அவற்றை புரிந்து கொள்வது. அறிவு ஒரு ஆழமான விளக்கத்திற்கு கொண்டு செல்கிறது. அது வேறுபடுத்தி புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. ஒருவர் பைபிளை வாசிக்கும்போது யாராவது அவரிடம் வந்து, தயவு செய்து எனக்கு போதிக்கவும், எனக்கு படித்துக் காட்டுங்கள், நான் இதை பார்க்கிறேன், ஆனால் புரியவில்லை என்று கேட்டால், அறிவு பெற்ற ஒருவர், ஏனெனில் தேவன் அவருக்கு அந்த வரத்தை அளித்துள்ளார், உடனே அதை புரிந்து கொள்வார், மற்றவர்களிடம் விளக்குவார். இதை கூறிச் சொல்லுங்கள் என்று கேட்டால், அவர் அதனை விளக்குவதற்கு தேவையான அறிவும் திறனும் கொண்டிருப்பார். அவருக்கு புரிந்து கொள்ளும் திறன், உணரும் திறன், நினைவில் கொள்ளும் திறன் இருக்கும். அதனால் அவர் அதை வாழ்ந்து காண்பார், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார், மற்றவர்களும் அவரின் அறிவால் பயனடைவார்கள். அவர் கனவுகளை விளக்கக்கூடியவராக இருக்கலாம், ஒரு தரிசனத்தை கூறி விளக்கக்கூடியவராக இருக்கலாம். ஏனெனில் அவர் அறிவு பெற்றிருக்கிறார், தேவன் அவருக்கு அந்த வரத்தை அளித்துள்ளார். அவர் ஒரு பிரச்சனையை தீர்க்கத் தெரிந்திருப்பார், ஒரு சிக்கலை எவ்வாறு சமாளிக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்வார். ஒரு ஆன்மீக அல்லது நடைமுறை கோரிக்கையை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை அறிவார், ஏனெனில் அவரிடம் தேவன் அளித்த அறிவு இருக்கிறது. அவர் அறிவின் வரத்தை பெற்றுள்ளார். அதனால் ஒருவர் பார்க்கும்போது அந்த அறிவின் வரம் ஞானத்துடன் தொடர்புடையது போலவே தெரிகிறது. சிறிதளவு கூடும். இந்த வரங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. மற்றொரு வரம் குறிப்பிடப்படுவது வசனம் 9. மற்றொருவருக்கு நம்பிக்கை எனும் வரம் வழங்கப்படுகிறது. அது அதே ஆவி, கர்த்தரின் வரமாக. அந்த நம்பிக்கையின் வரம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு அருமையானது, எவ்வளவு போற்றத்தக்கது. தேவன் ஒருவருக்கு அந்த நம்பிக்கையின் வரத்தை அளிக்கும்போது அந்த நபர் முழுமையாக கர்த்தரை நம்புவார், உறுதியுடன் நம்புவார். தேவன் கூறியதே, தேவன் பைபிளில் போதித்ததையெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். எடுத்துக்காட்டாக சங்கீதங்களை படிக்கும்போது ஒரு சங்கீதத்தில் கூறப்படுகிறது, நீ ஆபத்தில் இருப்பின் பயப்படாதே, தேவனை அழே, நெருக்கடியான நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை அழே, அவர் உனக்கு செவி கொடுத்து பதிலளிப்பார். நம்பிக்கையின் வரம் பெற்றவர் அந்த வசனத்தை நம்புவார். அவர் வாழ்க்கையில் ஒரு சிக்கலை எதிர்கொள்ளும்போது அந்த வசனத்தை நினைவுபடுத்திக் கொண்டு, நான் தேவனை நம்ப வேண்டும், அவரை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். அவர் என்னை உயர்த்துவார், என்னை உதவுவார். நான் தேவனை நம்புகிறேன். மக்கள் என்னை அச்சுறுத்துகிறார்கள், ஒரு இடத்தில் என்னை கொல்ல திட்டமிட்டு காத்திருக்கிறார்கள் என்கிறார்கள். ஆனால் தேவன் எனக்குச் சொன்னார், நான் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்வேன், நான் இன்னும் பல விஷயங்களை பார்ப்பேன் என்று உறுதியாக கூறுவார். அது இன்னும் நிறைவேறவில்லை, அதனால் நான் தேவனை நம்புகிறேன், அந்த அச்சுறுத்தல்களுக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று உறுதியாக நிலைத்திருக்கிறார். ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடி வந்தால், ஒரு பெரிய நெருக்கடி வரப்போகிறது, அனைவரும் பசிக்காக இறப்பார்கள், அனைவரும் ஒரு நோயால் இறப்பார்கள், இதுவும் அதுவும் நடக்கும் என்று மக்கள் சொன்னால், அவர், நான் தேவனை நம்புகிறேன், அவர் எனக்கு சொன்னார், அவர் என்னை காப்பாற்றுவார், என்னை பாதுகாக்கிறார், நான் நோய்பட மாட்டேன், அவர் எப்போதும் என்னுடன் இருப்பார், என் வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக இருக்கும். நான் தேவனை நம்புகிறேன், அவர் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று கூறுவார். யாராவது வந்து, இல்லை, உங்களை சிறையில் அடைக்கப் போகிறார்கள், ஏனெனில் உங்களைப் பற்றிய தவறான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, நீங்கள் போலி மனிதர், நீங்கள் பல தவறுகளைச் செய்துள்ளீர்கள்,
உங்களை கைது செய்யப் போகிறார்கள் என்று கூறினாலும் பின்னர் விசாரணை நடக்கும், உண்மையா என்று பார்க்கப்படலாம். நீங்கள் சிறையில் இருக்கும்போது விசாரணை நடைபெறும். நீங்கள் குற்றமற்றவராக இருந்தால் விடுதலையாகிறீர்கள். அவருக்கு உறுதியாக நம்பிக்கை உள்ளது. நான் சிறைக்கு செல்ல மாட்டேன், ஏனெனில் நான் தேவனை நம்புகிறேன். கர்த்தர் எனக்குச் சொன்னார், நான் பாதுகாப்பாக இருப்பேன், அவர் என்னைக் காப்பாற்றுவார், நான் சிறைக்கு செல்ல மாட்டேன் என்று அவர் கூறுவார். நம்பிக்கையின் வரம் பெற்ற ஒருவர் முழுமையாக நம்புவார், உறுதியாக நம்புவார், ஒரு நிலைமையிலும் குலைய மாட்டார். தேவனை முழுமையாக நம்பி இருக்கிறார், அதனால் தேவன் அவரை பாதுகாக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார், எந்த தீங்கும் அவருக்கு நேராமல் பார்த்துக் கொள்கிறார். இதுவே நம்பிக்கையின் வரம், முழுமையான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, முழு நம்பிக்கையுடன் கர்த்தரை சார்ந்திருக்கும் மனநிலை. அதனால் இதுதான் நீங்கள் தேவனின் ஆசீர்வாதங்களைப் பெற நம்பிக்கையின் வரத்தை பெற விரும்பினால் கர்த்தரிடம் ஜெபித்து, கர்த்தரே, எனக்கு நம்பிக்கையின் வரம் அளிக்கவும் என்று கேளுங்கள். அதுவே நம்பிக்கையின் வரம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் அளித்ததே. பரிசோதனைகளுக்கிடையில் எதிர்பார்ப்புக்கு மாறாக சூழ்நிலைகள் மாறினாலும் உறுதியாக நம்புதல். அங்கேதான் இந்த வரம் செயல்படுகிறது. அப்போது ஒருவருக்கு கர்த்தரின் மீதான முழு நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கையின் வரம் என்பது கர்த்தரின் வார்த்தை நிறைவேறும் என்பதில் உறுதியாக நம்புதல், முழுமையாக அவர் மீது சார்ந்து வாழ்வது. இங்கு கூறப்படுவது குணமாக்கும் வரங்கள். நாம் ஏற்கனவே குணமாக்கும் வரம் பற்றி பேசினோம். வசனம் 1. மற்றொருவருக்கு, ஆண் அல்லது பெண் ஒருவருக்கு தேவன் அதிசயங்களைச் செய்யும் வரத்தை அளிக்கிறார். அதிசயங்களைச் செய்யும் வரமா? அற்புதங்களைச் செய்வத? ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி, யாருக்காகவும் தேவன் அதிசயங்களைச் செய்யும் வரத்தை அளிக்கிறார். இது மிகவும் அழகானது. கவனியுங்கள், அதிசயங்களைச் செய்யும் வரம் நம்பிக்கையுடன் தொடர்புடையதாகவும் இருக்கிறது. அதனால் தேவன் ஒரு சகோதரனுக்கு இந்த அதிசயங்களைச் செய்யும் வரத்தை அளிக்கும்போது அவர் எப்போதும் மக்களுக்காக ஜெபிக்கிறார். மக்கள் அவரிடம் ஆலோசனை கேட்கிறார்கள், அவரைத் தேடுகிறார்கள். நான் வழிகாட்டுதலைப் பெற விரும்புகிறேன். எனக்கு ஒரு பிரச்சினை உள்ளது. நான் வசிக்கும் இடத்தில் என்னை அச்சுறுத்துகிறார்கள். அங்கு எனக்கு ஆபத்து இருக்கிறது. ஆனால் நான் அங்கிருந்து வெளியேற முடியவில்லை. என் வீட்டை விட்டு செல்ல முடியவில்லை. என்னிடம் பணம் இல்லை. ஆனால் அங்குள்ள சிலர் என்னை அல்லது என் குடும்பத்தினரில் ஒருவரை கொல்லப் போகிறார்கள் என்று அச்சுறுத்துகிறார்கள். நான் என்ன செய்யப் போகிறேன்? நான் முடங்கிவிட்டேன், ஏனெனில் எனக்கு போக இடமில்லையோ. அப்போது அதிசயங்களைச் செய்யும் வரம் பெற்றவர் அந்த நபருக்கு கைகளை வைத்து ஜெபிக்கிறார். அவருக்காக கர்த்தரை நாடுகிறார். பின்னர் கூறுகிறார், கர்த்தரே, இந்த சகோதரனுக்கு ஏற்பட்டுள்ள இந்த ஆபத்தை நீக்கிவிடும். அவரை அச்சுறுத்துகிறார்கள். அவருடைய அண்டை வீட்டார் அவரை அல்லது அவருடைய குடும்பத்தினரை கொல்லப் போவதாக அச்சுறுத்துகிறார்கள். அவருக்கு அந்த இடத்திலிருந்து வெளியேறுவதற்கு பொருளாதார வாய்ப்பு இல்லை. அவர் ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை, மறைந்து ஒளிய முடியவில்லை. கர்த்தரே, அவரை காப்பாற்றும், அவரை பாதுகாக்கும், இது நடக்க அனுமதிக்காதேயு. அவர் அதிசயங்களைச் செய்யும் வரம் பெற்றிருப்பதால் தேவன் அவரை ஆதரிக்கிறார். பின்னர் என்ன நடக்கிறது? ஒருவேளை அவர் தீர்க்கதரிசனத்தையும் பெற்றிருந்தால் அவர் கூறுவார், கவலைப்படாதே, இது நடக்காதையு. அதன் பிறகு தேவன் செயல்படுகிறார். தேவன் அச்சுறுத்தியவரின் வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார். ஒருவேளை அவர் உயிரை இழக்கச் செய்யலாம், அல்லது அவரை வேறு இடத்திற்கு கொண்டு போய்விடலாம், அவர் காணாமல் போய்விடலாம். இந்த முறையில் தேவன் அந்த ஆபத்தை நீக்குகிறார். ஒரு அதிசயம் நிகழ்ந்துள்ளது, ஏனெனில் அந்த குடும்பம் இனி அமைதியாக வாழ்கிறது. அந்த ஆபத்து முற்றிலும் மறைந்துவிட்டது, அது முற்றிலும் அகற்றப்பட்டுவிட்டது. அதுவே அதிசயங்களின் வரம். அதிசயங்களின் வரம் என்பது மனிதர்களால் இயலாத விஷயங்களை தேவன் செய்வதை குறிக்கிறது. மனித சக்தியால் தீர்க்க முடியாத பிரச்சினைகளை தேவனின் ஆற்றலால் அல்லது தேவன் கொடுத்த வரத்தால் ஒருவர் தீர்க்க முடியும். அந்த நபர் ஜெபிக்கும்போது தேவன் அவரை ஆதரிப்பார்,
பின்னர் அந்த வரம் செயல்படத் தொடங்கும். அதனால் சில நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதோ ஏற்கனவே நடந்துள்ள பிரச்சினையை மாற்றுவதோ நடக்கும். எடுத்துக்காட்டாக, இன்னொரு அதிசயம் பைபிளில் உள்ள ஒரு நிகழ்வு. தீர்க்கதரிசி எலிசா, அவர் தீர்க்கதரிசியாக தனது பணியை தொடங்கியபோது ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு கோடாரி, அது தண்ணீரில் மிதந்ததா? சரி, என்னை மன்னியுங்கள், எனக்கு முழுமையாக நினைவில்லை. ஆனால் கூறப்படுவதுபடி அந்த கோடாரி தண்ணீரில் மிதந்ததாம். எப்படி நடந்தது, சகோதரா? சரி, இங்கு ஒருவர் உதவுகிறார். அந்த கோடாரி நீரின் அடிப்பகுதியில் விழுந்துவிட்டது. ஆனால் அதை மிகவும் தேவைப்பட்டது. அப்போது எலிசா கூறினார், சரி, ஒரு மரத்துண்டை எடுத்து அதை நீரில் போடுங்கள். அதிசயம் என்னவென்றால், அந்த கோடாரி அந்த மரத்துண்டுடன் ஒட்டிக்கொண்டு மேலே மிதந்தது. இதையே அதிசயம் என்று கூறுகிறோம். இதுவே அதிசயத்தின் வரம். ஏனெனில் பலரும் அதிசயம் என்றால் என்ன என்று முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். அதிசயம் என்பது மனித இயல்பை மீறி தேவன் செயல்படும் நிகழ்வு. இங்கு கூறப்படுவது, சிலருக்கு தேவன் அதிசயங்களைச் செய்யும் வரம் அளிக்கிறார். ஆனால் மக்கள் அதிசயம் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்வதில்லை. பலர் நினைப்பது போல, அதிசயம் என்பது ஒரு நோயாளி குணமடைவது அல்லது ஒரு இறந்தவர் உயிர்ப்பிக்கப்படுவது மட்டுமல்ல. நிச்சயமாக லாசரு உயிர்த்தெழுந்தது ஒரு அதிசயம்தான், ஏனெனில் கர்த்தர் அவரை உயிர்ப்பித்தார். ஒரு நோயாளி முழுமையாக நோயிலிருந்து விடுபட்டு நடக்கத் தொடங்கினால் அது அதிசயம்தான். ஆனால் அதிசயங்கள் என்பது இதோடு மட்டுப்படுவது இல்லை. அதிசயம் என்பது மனிதனால் முடியாத, தீர்க்க முடியாத, மாற்ற முடியாத அல்லது எதையாவது அகற்ற முடியாத சூழ்நிலைகள். அப்போது அந்த அதிசயத்தின் வரம் பெற்ற நபர் தேவனை நோக்கி ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த விஷயத்தை மாற்றி ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிறார். எடுத்துக்காட்டாக, யாராவது வெளியில் இருக்கிறார்கள். அப்போது மின்னல், இடி முழக்கம், மிகுந்த மழை பெய்யத் தொடங்குகிறது. அது மிகவும் ஆபத்தானது. அந்த நேரத்தில் அதிசயங்களின் வரம் பெற்ற ஒருவர், கர்த்தரே, இந்த மழையை நிறுத்தும், இந்த புயலை அடக்கும், கர்த்தரே, இங்கு மின்னல் விழுந்து உயிர்கள் போகக்கூடாது, பாதுகாப்பாயிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அந்த ஸ்களில் கர்த்தர் எல்லாவற்றையும் அடக்குகிறார். மழை நிற்கிறது, புயல் அடங்குகிறது, மின்னல் காற்றில் மறைந்து விடுகிறது. அது அதிசயம். அதிசயத்தை யார் செய்தார்? ஒரு சகோதரன் அல்லது சகோதரி அதிசயத்தின் வரம் பெற்றவர். அவர் ஜெபிக்க கர்த்தர் கேட்டுக்கொண்டு அதிசயத்தை நிகழ்த்தினார். இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? அதிசயம் என்பது நோய்களுக்கே மட்டும் இல்லாமல் பல்வேறு சூழ்நிலைகளிலும் நிகழக்கூடியது. இங்கு இன்னொரு வரம் கூறப்பட்டுள்ளது. வசனம் இல் நாம் இதுவரை அதிசயங்களைச் செய்யும் வரம் பற்றி பேசினோம். இப்போது தீர்க்கதரிசனத்தின் வரம் வருகிறது, ஆனால் அதை இறுதியில் பேசுவோம். தீர்க்கதரிசனத்தின் வரத்தை இறுதியில் விளக்கலாம். இப்போது நாம் இன்னொரு வரத்தை பார்க்கலாம், ஆவிகளை தூய்வு பார்க்கும், தீர்வு பார்க்கும் வரம். வசனம் 1, ஆவிகளை வேறுபடுத்துதல். அப்படியென்றால் ஆவிகளை தீர்வு பார்க்கும் வரம் என்றால் என்ன? தீர்வு பார்க்கும் என்பது வேறுபடுத்தி புரிந்து கொள்வது, ஒரு மனிதனிடம் எந்த ஆவி இருக்கிறது என்பதை அடையாளம் காண்பது. ஆவிகளை தீர்வு பார்க்கும் வரம் என்பது தேவன் சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு அளிக்கும் ஒரு வரம். தேவாலயத்திற்குள் பலர் வருவார்கள், ஆனால் அவர்களில் சிலர் மந்திரவாதம், சூனியம், சபை, தீய ஆவிகள் போன்றவற்றோடு வரக்கூடும். சிலர் தீய ஆவிகளின் தாக்கத்துடன் வரலாம். அவர்கள் வாழ்வில், உடலில், உள்ளத்திலும் தீய ஆவிகள் இருக்கலாம். இந்த ஆவிகள் மறைந்து இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அந்த நபரை துன்புறுத்தி அவரின் வாழ்க்கையை மோசமாக மாற்றுகின்றன. இதனால் அந்த நபருக்கும் அவரைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் பல்வேறு பிரச்சனைகள் உருவாகின்றன. இந்த தீய ஆவிகளால் அவதிப்படும் நபர்கள் மிகவும் மகிழ்ச்சியற்றவையாக, துன்புறுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்களால் அவர்கள் வாழும் குடும்பமும், பள்ளி, கல்லூரி, வேலை, சுற்றியுள்ள மக்கள் பாதிக்கப்படுவார்கள். தீய ஆவிகள் அவர்களை உட்படைத்துக் கொண்டு சில நேரங்களில் வெளிப்படையாக தாக்குகின்றன.
சிலர் மிகுந்த கோபத்துடன் பேசலாம், உயர்ந்த குரலில் வெறுப்பாக கத்தலாம், தவறாக பேசலாம். அவர்களால் இழிவான வார்த்தைகள், பொய்கள், ஏமாற்றங்கள், மோசமான செயல்கள் வெளிப்படலாம். சிலர் இதை வேலைப்பளுவில் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்களின் பண்பு மோசமாக, மற்றவர்கள் அவர்களை சகிக்க முடியாமல் விடுகிறார்கள். பிறர் இந்த நபரை தாங்க முடியாது, இந்த நபருக்கு பயம்தான் என்று கூறலாம். இதையெல்லாம் ஆவிகளை தீர்வு பார்க்கும் வரம் பெற்ற ஒருவர் ஒருவேளை உணர முடியும். அவருக்கு தேவன் அந்த ஆவிகளை அடையாளம் காணும் திறனை கொடுக்கிறார். இதனால் அவர் தெரிந்து கொள்கிறார், இந்த நபருக்கு தீய ஆவிகள் இருக்கின்றன, இதை விரட்டிப் போக தேவனிடம் ஜெபிக்க வேண்டும். அதனால் மக்கள் தேவாலயத்திற்கு வரும்போது பல்வேறு தீய ஆவிகளும் பேய்களும் அவர்களிடம் வெளிப்படலாம். ஆவிகளை தீர்வு பார்க்கும் வரம் பெற்ற சகோதரன் அல்லது சகோதரி அந்த மனிதரிடம் பேசும்போது அவரை கவனிக்கத் தொடங்குவார்கள். அதன் மூலம் அவர்கள் அந்த நபரிடம் தீய ஆவிகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வார்கள். அந்த தீர்வு பார்க்கும் வரம் பெற்ற சகோதரன் அல்லது சகோதரி, இவர் தீய ஆவிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இந்த சகோதரிக்கு தீய ஆவிகள் இருக்கின்றன, இந்த சகோதரனில் ஒரு பேய் இருக்கிறது என்று உணரலாம். பின்னர் அவர்கள், நான் அவருக்காக ஜெபிக்க வேண்டும், அவருக்காக கைகளை வைக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். அவர் அந்த நபரிடம் பேசும்போது அந்த நபர் பல விஷயங்களை கூறலாம். ஆனால் நினைத்து பார்க்கும்போது அது அந்த நபர் பேசுவதில்லை, அவனுக்குள் இருக்கும் ஆவிகள் பேசுகின்றன என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். இந்த நபர் கட்டுப்பாட்டில் இல்லை, தீய ஆவிகள் இவரை கட்டி போட்டுள்ளன. இவரின் குடும்ப வாழ்க்கையும் பிரச்சினை நிறைந்தது, ஏனெனில் இவருக்குள் உள்ள ஆவிகள் அவருக்கு அமைதியை கொடுக்கவில்லை. அவர் மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை வாழ்கிறார், அவருக்கு சமாதானம் கிடைப்பதில்லை. இப்போது அவருக்கு விவாகரத்து நடக்கப் போகிறது, இல்லையேல் குடும்பத்தில் பிரிவு ஏற்படப் போகிறது. ஏனெனில் அந்த தீய ஆவிகள் இவரை ஒப்புக்கொள்ள விடுவதில்லை, அவருக்கு தனது துணையுடன் எந்த புரிதலும் இருக்க முடியவில்லையோ. அதனால் தீர்வு பார்க்கும் வரம் பெற்றவர் அந்த நபருக்கு, சகோதரா, சகோதரியே, நீங்கள் தொடர்ந்து தேவாலயத்திற்கு வாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன், உங்களுக்காக கைகளை வைக்கப் போகிறேன், அந்த தீய ஆவிகளை நான் கைவிடப் போகிறேன் என்று கூறுவார்கள். அதனால் தீர்வு பார்க்கும் வரம் பெற்றவர் அந்த தீய ஆவிகளை கைவிடத் தொடங்குவார். சூனியம், மந்திரவாதம் மற்றும் அவர் அந்த நபரிடம் கண்டுபிடிக்கும் எல்லா தீய ஆவிகளையும் எதிர்த்து ஜெபிப்பார். தீர்வு பார்க்கும் வரம் பெற்றவர் அந்த நபரிடம் இருக்கும் ஆவிகளை கண்டுபிடிக்கிறார். சில நேரங்களில் தேவன் அவருக்கு ஒரு தரிசனம், விசுவல் மூலம் காட்டுவார். சில சமயங்களில் அந்த தரிசனமின்றியும் அவர் உணர முடியும். தேவன் அவருக்கு அந்த நபரின் உள்ளத்தில் இருக்கும் தீய ஆவிகளை வெளிப்படுத்துகிறார். பின்னர் அவர் கைகளை வைத்து ஜெபித்து அந்த ஆவிகளை எதிர்த்து கண்டித்து கூறுவார், கர்த்தரே, இந்த அகந்தையை அகற்றும், இந்த கிளர்ச்சியை நீக்கும். கர்த்தரே, இந்த அதிக கோபம், உயர்ந்த குரலில் பேசும் பழக்கம், அதிர்ச்சி தரும் முறை, இவை அனைத்தையும் நீக்கும். கர்த்தரே, இவர் தொடர்ந்து பொய் பேசுகிறார், இந்த பொய்களின் ஆவியே அகற்றும். கர்த்தரே, இவர் மிகவும் சோம்பேறியாக இருக்கிறார், வேலை செய்ய விரும்பவில்லை, இந்த சோம்பல் ஆவியை நீக்கும். கர்த்தரே, இவர் முழுவதுமாக உறங்கிக் கொண்டே இருக்க விரும்புகிறார், எல்லா நேரமும் உறங்குகிறார்கள், இது ஒரு மலட்டு மனநிலை, கர்த்தரே, இதை அகற்றும். கர்த்தரே, இவர் போதைப்பொருள் பழக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார், இவரை விடுவிக்கும், இந்த போதை ஆவியே அகற்றும். கர்த்தரே, இவர்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து தீய செயல்களையும் நீக்கும். அப்படியே தீர்வு பார்க்கும் வரம் பெற்றவர் கைகளை வைத்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த நபர் விடுதலையை பெற வேண்டுமென்று கர்த்தரிடம் கேட்கிறார். இந்த ஆன்மீக வரங்கள் எவ்வளவு அழகானவை என்று நினைக்கிறீர்களா? தேவன் நமக்கு அளிக்கும் ஆன்மீக வரங்கள் மிகவும் அருமையானவை. தேவாலயத்திலுள்ள ஒவ்வொரு நபரும் அவர்கள் பெற்ற வரத்தை செயல்படுத்துகிறார்கள். தீர்வு பார்க்கும் வரம் பெற்ற ஒருவர் யாருக்கு ஜெபிக்க வேண்டும், யாரில் தீய ஆவிகள் இருக்கின்றன, யாருக்கு சூனியத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்பதைக் கண்டறிந்து அவர்களுக்கு கைகளை வைத்து ஜெபித்து தேவனை நாடுகிறார்.
இது ஒரு முழுமையான செயல்பாடு, தேவன் ஆசீர்வதிக்கும் வழி. இப்போது நாம் ஆன்மீக வரங்களின் வெளிப்பாடுகளை பற்றி பேசுகிறோம். ஒரு நாள் சாத்தான் எப்படி மோசமாக ஈடுபட்டு மக்களை ஏமாற்றுகிறான் என்பதை பற்றியும் கற்றுக்கொள்ள வேண்டிய நாள் வரும். ஆனால் அது இன்னொரு பாடமாக இருக்கும். இப்போது நாம் மற்றொரு வரத்தை பார்க்கலாம். அடுத்து எந்த வரம்? அது பல்வேறு மொழிகளில் பேசும் வரம். இங்கு கூறப்படுவது, ஒருவருக்கு பல்வேறு மொழிகளின் வகைகள் பேசும் வரம் கொடுக்கப்படுகிறது. இந்த பல்வேறு மொழிகளின் வகைகள் அப்போஸ்தலர் இங்கு கூறும் அதேதானா என்று எனக்கு தெரியவில்லை. அவர் கூறுகிறார், அனைவரும் மொழிகளில் பேசுகிறார்களா? மேலும் நான் நீங்கள் அனைவரையும் விட அதிகமாக மொழிகளில் பேசுகிறேன் என்பதற்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று கூறுகிறார். இது ஒரே மாதிரியானதா என்பது இருக்கலாம். ஆனால் மொழிகள் புரிந்து கொள்ள முடியாது, மொழிபெயர்ப்பாளர் இல்லை என்றால் புரியாது. மொழிபெயர்ப்பாளர் கிடைப்பது கடினம், மேலும் நாம் எங்கு சென்றாலும் மொழிபெயர்ப்பாளரை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. அதனால் நாம் பிரார்த்திக்கும்போது மொழிகளில் பேசத் தொடங்குகிறோம், ஆனால் நாம் என்ன பேசுகிறோம் என்பதை நாமே புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பல்வேறு மொழிகளின் வகைகள் என்றும் மற்றொருவருக்கு மொழிகளின் மொழிபெயர்ப்பு என்றும் கூறப்படும்போது அது மொழிபெயர்ப்பாளர் போன்றவரை குறிக்கிறது. அவர் ஒரு மொழியை மொழிபெயர்க்கும் போல் இது கூட தேவாலயத்தில் நிகழும் வேறொரு வரமாகும், மொழிகளின் மொழிபெயர்ப்பு. நீங்கள் விரும்பினால் அந்த வரத்தையும் கடவுளிடம் கேட்டு பெறலாம். மொழிகளின் மொழிபெயர்ப்பு வரம் எவ்வாறு செயல்படுகிறது? நீங்கள் பிரார்த்திக்கும்போது மொழிகளில் பேசுகிறீர்கள், அப்போது கடவுள் உங்களுக்கு அந்த மொழிகளின் அர்த்தத்தையும் அளிக்கிறார், உங்கள் இயல்பான மொழியில் நீங்கள் புரிந்து கொள்ளும்படி. இது தீர்க்கதரிசனச் செய்திகள் அல்லது கடவுளுக்கு வழங்கும் ஸ்தோத்திரங்கள் இருக்கலாம். அல்லது நீங்கள் உங்கள் அருகில் இருப்பவரை பார்க்கும்போது அவர் மொழிகளில் பேசுகிறார், ஆனால் அவை தூய ஆவியால் வருகிற மொழிகள் அல்ல, மோசமான ஆவியால் வரும் மொழிகள் என்பதை கண்டுபிடிக்கலாம். மேலும் ஒருவரின் மொழிகள் ஒரு தீர்க்கதரிசனம் இருந்ததா அல்லது அவர்கள் கர்த்தருக்காக ஒரு கீர்த்தனை பாடினார்களா என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ஆகவே மொழிகளின் மொழிபெயர்ப்பு வரம் பெற்றுள்ள ஒருவர் கடவுள் பேசுவதையோ அல்லது கூறுவதையோ புரிந்து கொள்ள முடியும். இது ஒரு வரமாகும். நீங்கள் பார்ப்பீர்கள், இது சுவாரஸ்யமானதா அல்லது இல்லைதா என்பதை. சரி, இங்கு பல்வேறு மொழிகளின் வகைகள் பற்றியும் கூறப்படுகிறது. அதாவது சிலர் பல மொழிகளில் பேசுகிறார்கள், பல மொழிகளில் பேசுகிறார்கள் மற்றும் தொடர்ந்து மொழிகளில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நான் எனக்குள் அப்போஸ்தலர் பவுல் கூறியது போல் நினைக்கிறேன், நான் நீங்கள் அனைவரையும் விட அதிகமாக மொழிகளில் பேசுகிறேன். அது எனக்கு நடக்கிறது, நான் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக மொழிகளில் பேச முடியும். இது எனக்கு எப்போதும் இருந்ததன் காரணமாக நான் முதல் நாள் தூய ஆவியை பெற்ற நாள் முதல் இதை அனுபவிக்கிறேன். நான் பல மொழிகளில் பேசுவதற்கான வரம் பெற்றுள்ளேன். நான் தெருவில் சென்று கொண்டிருந்தாலும், கர்த்தரை பற்றி சிந்தித்தாலும், இயற்கையின் அழகைக் கண்டு அவரை மகிமைப்படுத்தினாலும் உடனே மொழிகள் எனக்குள் தோன்றும். எனவே நான் எளிதாகவே மொழிகளில் பேசத் தொடங்கிவிடுகிறேன். கர்த்தருக்கு பாடினாலும், சிந்தித்தாலும், யோசித்தாலும் மொழிகள் என் வாயில் இருப்பதைக் கண்டுபிடிக்கிறேன். நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இப்போது பழக்கமானவராகிவிட்டேன். ஒரு நாளில் நான் பிரார்த்திக்கும்போது மொழிகளில் பேசவில்லை என்றால் நான் கவலையாக உணர்கிறேன். கர்த்தர் என்னுடன் இல்லை என நினைத்து விடுவேன், ஏனென்றால் நான் மொழிகளில் பேசவில்லை. இப்படியேதான் அது அந்த நபரின் ஆன்மீக வளர்ச்சிக்காகவே உள்ளது. நான் மொழிகளில் பேசும்போது நான் எனது ஆன்மீக வளர்ச்சியை அடைகிறேன், ஏனெனில் நான் கடவுள் எனக்குடன் இருப்பதை உணர்கிறேன் மற்றும் அவர் உண்மையில் உள்ளார் என்பதை உணர்கிறேன். அந்த வெளிப்பாடு நான் மனித சக்தியால் உருவாக்க முடியாது, அது எனது உள்ளத்தை கட்டி எழுப்புகிறது. அதனால் மொழிகளின் மொழிபெயர்ப்பு குறித்தும் கூறப்படுகிறது மற்றும் இங்கு வசனம் ஒன்று கூறுகிறது, ஆனால் இந்த எல்லா விஷயங்களையும் அல்லது இந்த அனைத்து வரங்களையும் கடவுள் கொடுக்கிறார். அதே ஆவியால்.
என்று கூறுகிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக பகிர்ந்தளிக்கிறார் கடவுள். விரும்பும்படி கடவுள் அவர் விரும்பும்படி பகிர்ந்தளிக்கிறார். அதனால் நாம் ஆன்மீக வரங்களைப் பற்றியும் காண்கிறோம். மற்றும் வசனம் 1-2 கூறுகிறது, ஒருவனின் சரீரம் முழுமையான ஒன்றாக இருந்தாலும் அதில் பல உறுப்புகள் உண்டு. ஆம், சரீரம் பல உறுப்புகளால் ஆனது. ஆனால் அத்தனை உறுப்புகளும் ஒரே சரீரத்துக்குரியவை. கிறிஸ்துவும் அதைப் போன்றவர். வசனம் 1-2 கூறுகிறது, உடல் ஒன்றாக இருக்கிறது. கிறிஸ்துவின் உடல் என்பது தேவாலயம், அன்றாவது கூடியுள்ள மக்கள். அதன் தலை கிறிஸ்துவாகும். மேலும் உடலில் பல உறுப்புகள் உள்ளன. ஆமாம், விரல்கள், நகங்கள், கால்கள், காதுகள், கண்கள், மூக்கு, இவை எல்லாம் உடலின் உறுப்புகள். அதுபோலவே கடவுளும் தனது ஆன்மீக வரங்களை வழங்குகிறார். கடவுளுக்கு ஆன்மீக வரங்கள் உள்ளன. அவற்றை அவர் நம்பிக்கையாளர்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அளிக்கிறார். ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வரத்தை செயல்படுத்துகிறார்கள். சிலர் பல்வேறு ஆன்மீக வரங்களை பெற்றிருக்கலாம். சிலர் அனைத்து ஆன்மீக வரங்களையும் பெற்றிருக்கலாம். உதாரணமாக, தீர்க்கதரிசி அனைத்து ஆன்மீக வரங்களையும் பெற்றிருப்பார். சுவிசேஷ போதகர் அல்லது ஆசான் அனைவருக்கும் தேவையான வரங்களை பெற்றிருப்பார். அப்போஸ்தலர் கடவுள் வழங்கிய அனைத்து வரங்களையும் பெற்றிருப்பார். ஏனென்றால் கடவுள் அவரை அனைத்து விஷயங்களிலும் ஆதரிக்கிறார். ஆனால் தேவாலயத்தில் உள்ள நம்பிக்கையாளர்களுக்கு பொதுவாகவே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வரத்தை குறிப்பிடுகிறார். தேவன் பல வரங்களை ஒருவருக்கு தருகிறதோடும் பெரும்பாலும் அவர் தீர்க்கதரிசனத்தின் வரத்தை அதிகம் அளிக்கிறார். அந்த வரத்தோடு கூட அவர் மற்ற வரங்களையும் அளிக்கிறார். ஆனால் பாருங்கள், தீர்க்கதரிசனை மட்டுமல்ல, கையிட்டு நோய்களை சிகிச்சை செய்யும் வரம் மட்டுமல்ல, பல அழகான அருமையான வரங்கள் இருக்கின்றன. அவற்றையும் நாம் ஆண்டவரிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கு கூறப்படுகிறதாவது, வசனம் 1-3 கூறுகிறது, நாம் அனைவரும் ஒரே ஆவியால் குளிக்கப்பட்டோம், ஒரே உடலாக. அந்த உடல் தேவாலயம், யூதர்களாக இருந்தாலும் கிரேக்கர்களாக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும் ஜென்டேலாக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும் சுதந்திரமானவராக இருந்தாலும், இங்கு இனத்தின்படி வேறுபாடு கிடையாது. கடவுள் அனைவருக்கும் தந்துள்ளார். அடிமைகளுக்கும் ஆன்மீக வரங்களை வழங்குகிறார், சுதந்திரமானவர்களுக்கும் பொதுவான மக்களுக்கும் அவர் ஆன்மீக வரங்களை வழங்குகிறார். அவர் அனைவருக்கும் ஒரே ஆவியால் அனுபவிக்க கொடுத்துள்ளார். அவர் அனைவருக்கும் ஒரே ஆவியை வழங்கினார். அனைவரும் ஆன்மீக வரங்களில் பங்கேற்க வேண்டும். இங்கு இன வித்தியாசங்கள் கிடையாது. அனைத்து இனங்களின் மக்களுக்கும் கடவுள் ஆன்மீக வரங்களை வழங்குகிறார். மேலும் உடல் என்பது ஒரே உறுப்பாக இல்லை, பல உறுப்புகளை கொண்டுள்ளது என்று கூறப்படுகிறது. எனவே காலும் காதும் கையும் மற்ற உறுப்புகளை அவமதிக்க முடியாது, ஏனெனில் ஒவ்வொன்றும் தேவைப்படுகிறது. உடலின் அனைத்து உறுப்புகளும் செயல்படுவதற்கும் வேலை செய்வதற்கும் ஒன்றுக்கொன்று தேவையாக உள்ளன. அதேபோல் தேவாலயத்தில் ஆன்மீக விடயங்களிலும் இதே நிலைமை உள்ளது. தேவாலயம் என்பது கிறிஸ்துவின் உடலாகும். அது ஆண்களாலும் பெண்களாலும் உருவாக்கப்பட்டுள்ளது. கடவுள் அனைத்து உறுப்புகளுக்கும் ஆன்மீக வரங்களை வழங்கினார். எல்லோரும் வேலை செய்யவும் செயல்படவும் வேண்டும், ஏனெனில் அனைவரும் தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் மற்றவர்களைச் சார்ந்து இருக்கிறார்கள். ஒருவர் மற்றவருக்காக செயல்படுகிறார். இது ஒருமைப்பாட்டையும் ஆன்மீக வளர்ச்சியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் கொண்டு வருகிறது. அதனால் தேவாலயத்தில் கடவுள் இந்த அனைத்தையும் அளிக்கிறார். இப்போது நாம் தீர்க்கதரிசனத்தின் வரத்தை பற்றி பேசலாம். இங்கு 1 கொரிந்தியர் இல் தீர்க்கதரிசனத்தின் வரத்தை பற்றி பேசப்படுகிறது. இங்கு கொரி 1:1-4, 1 அன்பை நாடுங்கள், ஆவியானவரின் வரங்களைப் பெற விரும்புங்கள். தீர்க்கதரிசனம் சொல்லும் வரத்திற்காக பெரிதும் முயலுங்கள். தீர்க்கதரிசனம் செய்வது சிறந்தது. தீர்க்கதரிசிக்கலாம். மற்றும் இங்கு வசனம் 3, ஆனால் தீர்க்கதரிசனம் சொல்கிற ஒருவன் மக்களிடம் பேசுகிறான். அவன் மக்களுக்கு வல்லமை, உற்சாகம், ஆறுதல் ஆகியவற்றை கொடுக்கிறான். அப்படியானால்
நாம் தீர்க்கதரிசனத்தின் வரத்தை கடைசியாக பேசுவதாக சொல்லியிருந்தோம். தீர்க்கதரிசனத்தின் வரம் என்பது மிகப்பெரிய வரம், அனைத்து ஆன்மீக வரங்களிலும் அதுவே உயர்ந்தது. தேவாலயத்திற்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் தேவையான மற்ற அனைத்து வரங்களும் மிக முக்கியமானவை, அவை தேவையற்றவை அல்ல. ஆனால் தீர்க்கதரிசனத்தின் வரம் அதிகம் என்று கூறப்படுகிறது. தீர்க்கதரிசனம் என்பது தூய ஆவியானவர். கடவுள் ஒருவருக்கு தீர்க்கதரிசனத்தின் வரத்தை அளிக்கிறார். பெரும்பாலானவர்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனத்தின் வரத்தை கொடுக்கிறார். அதனால் அவர் நமக்கு தீர்க்கதரிசனத்தின் வரத்தை அளிக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கிறது? ஒருவர்தான் முதன்முறையாக தேவாலயத்திற்கு வருகிறார். அவர் வருகிறார், நான் அவர் மேல் கையிட்டு பிரார்த்திக்கிறேன். அப்போது தூய ஆவியானவர் எனது வாயின் மூலம் பேச ஆரம்பிக்கிறார். தூய ஆவியானவர் எனது வாயே, எனது நாவை பயன்படுத்தி பேசுகிறார். அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் தொடர்ந்து பேசுகிறார். அந்த நபருக்கு சொல்ல வேண்டியவற்றை கூறுகிறார். ஆனால் அந்த வார்த்தைகள் என்னுடைய சிந்தனையிலிருந்தோ என்னுடைய மனதிலிருந்தோ வரும் இல்லை, அது என் வாயில் இருந்தே வெளிப்படுகிறது. அந்த வார்த்தைகள் வெளியே வரும்போது சில நேரங்களில் நான் அதை நினைவில் வைத்துக் கொள்ள முயல்கிறேன், அதனை புரிந்து கொள்ளவும் மறந்து விடாமல் இருக்கவும். அதுவே தீர்க்கதரிசனம். அப்பொழுது கடவுள் அந்த நபரிடம் கூறுகிறார், நீ மிகவும் துயரமாக இருக்கிறாய், அல்லது நீ நோயில் இருந்துள்ளாய், அல்லது உனக்கு ஒரு கொடூரமான நோய் உள்ளது. ஆனால் நான் உன்னை குணப்படுத்துவேன். உனக்கு மரணத்திற்கு ஏற்படுத்தும் ஒரு நோய் உள்ளது. ஆனால் நான் உன்னை குணப்படுத்துவேன். நீ ஒரு தொழில் செய்ய இருக்கிறாய், அல்லது ஒரு பயணம் செய்ய இருக்கிறாய், அல்லது நீ வாங்கவோ விற்கவோ போகிறாய். ஆனால் அந்த நபருடன் அந்த தொழிலை செய்யாதே. கடவுள் அந்த நபரின் நிலைமைக்கு ஏற்ப அவருக்கு தேவையானதை பேசுகிறார். அதுவே தீர்க்கதரிசனத்தின் வரம். அதுவே தீர்க்கதரிசனம். கடவுள் அதே நேரத்தில் அந்த நபரிடம் பேசுகிறார். இதுதான் தீர்க்கதரிசனத்தின் வரத்தினால் நிகழும் ஒரு செயலாகும். அதனால் தீர்க்கதரிசனத்தின் வரம். நாம் இங்கு ஆன்மீக வரங்களும் அவற்றின் வெளிப்பாடுகளும் பற்றி பேசுகிறோம். அவை எப்படி வெளிப்படுகின்றன என்பதைப் பற்றி பேசுகிறோம். தீர்க்கதரிசனத்தின் வரம் என்பது தீர்க்கதரிசியரிடம் இருக்கும் நிலைமையை விட மாறுபட்டதாகும். புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசி, கிறிஸ்துவின் நற்செய்தியின் தீர்க்கதரிசி, அவர் செய்யும் பணியே அல்லது கடவுள் அவரை பயன்படுத்தும் முறையை பார்க்கும்போது அது பழைய ஏற்பாட்டில் இருந்த தீர்க்கதரிசிகளின் பணியோடு சற்றே ஒத்திருக்கும். ஏனென்றால் எந்த நேரத்திலும் கடவுள் அந்த நபருக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கலாம். அந்த தீர்க்கதரிசிக்கு கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டலாம், ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கலாம். அல்லது அந்த தீர்க்கதரிசி பிரார்த்திக்கும்போது, அவர் தேவனிடம் யாருக்காவது வேண்டிக் கோளிக்கும்போது கடவுள் அவரிடம் அந்த நபரை பற்றி பேசுகிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு கடவுள் வெளிப்பாட்டை கொடுக்கலாம். அல்லது யாராவது அவரிடம் வந்து, தயவு செய்து எனக்காக காணுங்கள், நான் ஒரு தொழில் செய்யப் போகிறேன், நான் மிகவும் கவலையில் இருக்கிறேன், நாளை எனக்கு ஒரு மிக முக்கியமான அறுவை சிகிச்சை செய்ய இருக்கிறார்கள், அது மிகவும் ஆபத்தான அறுவை சிகிச்சை, எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு அச்சமாக இருக்கிறது எனக் கூறுவார்கள். அந்த தீர்க்கதரிசி அல்லது அந்த தீர்க்கதரிசியே கடவுள் விரும்பினால் உடனடியாக அவருக்கு வெளிப்பாடு கொடுத்து அவரை வழிநடத்துகிறார். அப்பொழுது அவர் கூறுவார், கவலைப்படாதீர்கள், நாளைய அறுவை சிகிச்சை நல்லபடியாக இருக்கும், அமைதியாக செல்லுங்கள், எல்லாம் நன்றாக நடைபெறும், கடவுள் உங்களுடன் இருப்பார். அதனால் கடவுள் என்ன செய்கிறார்? அவர் அந்த வார்த்தைகளை ஆதரிக்கிறார், அதன் நிறைவேற்றத்தை நடத்துகிறார். இது அந்த தீர்க்கதரிசி அந்த நபர் மேல் கையிட்டு தீர்க்கதரிசனத்தை வழங்காமல் வெறும் வார்த்தைகளினாலேயே நடக்கிறது. அதனால் இது தீர்க்கதரிசியின் பணியை விட மாறுபட்டதாகும். தேவாலயத்தில் தீர்க்கதரிசனத்தின் வரத்தினை பெற்ற சகோதரர்களும் சகோதரிகளும் இருக்கிறார்கள். அவர்களும் தீர்க்கதரிசிகளுமாக இருக்கிறார்கள். இது தேவாலயத்தில் உள்ளது. அதை நீங்கள் தேடிப் பாருங்கள். இது ஒரு நகைச்சுவையாக கூறப்படுகிறது. அப்படியென்றால் இங்கு தீர்க்கதரிசனம் பற்றி கூறப்படுவதாவது, அது அந்த நபரின் ஆன்மீக வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக உள்ளது. ஒரு பெண் முதன்முறையாக தேவாலயத்திற்கு வந்தார்.
அவர் துயரத்தில் அழுது மனவேதனையில் இருந்தார். அவர் மிகவும் துன்பத்தில் இருந்ததால் வந்தார். அப்போது நான் அவர் மேல் கையிட்டு பிரார்த்தித்தேன். அப்பொழுது கர்த்தர் கூறினார், கவலைப்படாதே, உன் கணவரைப் பற்றி நினைத்து வருத்தப்படாதே, அவரை விட்டுச் செல்ல நினைக்காதே, ஏனெனில் அவர் உன்னை நேசிக்கிறார். கர்த்தர் கூறினார், அவர் உன்னை நேசிக்கிறார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த பெண் உடனே மனம் விடிந்து விட்டாள். ஏனெனில் அவர் விவாகரத்துக்குச் செல்ல விரும்பினார். ஏனெனில் அவர் தனது கணவருக்கு மற்றொரு பெண் இருப்பதை கண்டுபிடித்தார். அதனால் அவர் மனம் உடைந்து துக்கமாக வாழ்க்கை முடிந்துவிட்டது போல் உணர்ந்தார். அவர் விவாகரத்துக்குச் செல்ல முடிவெடுத்திருந்தார். ஆனால் அவர் தேவாலயத்தில் இருக்கும் நண்பரிடம் இந்த விஷயத்தை கூறினார். அப்போது அந்த நண்பர் கூறினார், தேவாலயத்திற்குச் சென்று தீர்க்கதரிசனம் கேளுங்கள் என்று அந்த நண்பர் கூறினார். ஆனால் இந்த பெண் தேவாலயத்தைச் சேர்ந்தவரல்ல. இருந்தாலும் அவர் அதை கடைப்பிடித்து தீர்க்கதரிசனம் கேட்க வந்தார். அப்பொழுது கர்த்தர் மிகவும் அருளுடன் அன்புடன் பேசினார். அவர் கணவர் உண்மையில் வேறொரு பெண்ணை சந்தித்ததை தெரிந்தும் கர்த்தர் அவரிடம் கூறினார், உன் கணவர் உன்னை நேசிக்கிறான். அந்த வார்த்தை போதுமானதாக இருந்தது. அது அவரது மனதை மாற்றி கணவரை மன்னிக்கவும் வாழ்க்கையை தொடரவும் செய்தது. கடவுள் அவருக்கு ஒரு அற்புதம் செய்ததாக தெரிகிறது. அவர் கணவரை அந்த மற்ற பெண்மணியிடமிருந்து விலக்கினார். பிறகு அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அவர்கள் மேலும் 2 ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். பின்னர் அவர் நோயுற்றார். என்ன நோய் என்று தெரியவில்லை மற்றும் இறந்துவிட்டார். ஆனால் அந்த பெண் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஏனெனில் அவர் கூறினார், என் திருமணம் வாழ்க்கை முழுவதும் நீடித்தது. அதனால் எவ்வளவு மகிழ்ச்சி! இதுவே தீர்க்கதரிசனத்தின் வரம். இதுவே ஆன்மீக கட்டியெழுப்புதல் என்பதன் அர்த்தம். இந்த பெண் என்ன பெற்றாள்? அவர் கட்டியெழுப்பப்பட்டார். ஏனென்றால் அவரது மனது முற்றிலும் நொறுங்கி இருந்தது. அவர் மனமுடைந்து துயரத்தில் முழுகியிருந்தார். விவாகரத்துக்குச் செல்ல தயாராக இருந்தார். 30 ஆண்டுகளாக இருந்த திருமணத்தை முடித்து விடச் சென்றிருந்தார். அப்போது தூய ஆவியானவர் தீர்க்கதரிசனத்தின் மூலம் பேசினார். தீர்க்கதரிசனத்தை கூறுபவர் மனிதர்களிடம் பேசுகிறார், அவர்களை கட்டியெழுப்புகிறார் என்று கூறப்படுகிறது. இந்த பெண் கட்டியெழுப்பப்பட்டார். அவர் மனதிலும் உடலிலும் எல்லா விதத்திலும். ஏனெனில் அவர் தனது வீட்டை பாதுகாத்துக் கொண்டார். வாழ்க்கையை தொடர்ந்து சென்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தார். இதுவே தீர்க்கதரிசனத்தின் அர்த்தம். மேலும் தீர்க்கதரிசனம் என்பது உத்தரவு அல்லது ஆத்துமிக அறிவுரை கொடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. உத்தரவு என்பது இதைச் செய், அதைச் செய் என்பதாகும். ஒருமுறை 2 இளைஞர்கள் தேவாலயத்திற்கு வந்தார்கள். அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் வழங்கப்பட்டது. அந்த தீர்க்கதரிசனத்தில் அவர்களுக்கு கூறப்பட்டது, நீங்கள் திருடர்கள், நீங்கள் திருடி மக்களிடம் இருந்து பொருட்களை அபகரிக்கிறீர்கள். மனந்திரும்புங்கள், அதை செய்யாதீர்கள். நீங்கள் வேலை செய்ய தேவையான வயதில் இருக்கிறீர்கள். நீங்கள் வேலை செய்து வாழலாம். இதைத் தொடர்ந்தால் நீங்கள் சிறையில் போக நேரிடும். நீங்கள் மிகவும் துன்புற வேண்டும். இதுவே உத்தரவு என்பதாகும். அதன் பிறகு அவர் கூறினார், மனந்திரும்புங்கள், அதை செய்யாதீர்கள். நீங்கள் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ விரும்பினால் தேவாலயத்திற்கு வாருங்கள். கடவுளின் வழியை நாடுங்கள். கடவுள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குவார். இதுவே உத்தரவு, அதாவது நல்ல அறிவுரை, வழிகாட்டுதல் என்பதாகும். உத்தரவு என்பது மக்களுக்கு இதைச் செய், அதைச் செய், இதைச் செய்யாதே, அதைச் செய்யாதே என்று சொல்லி அவர்களை நேர்மையான வாழ்க்கைக்கு வழிநடத்துவதாகும். இதுவே நல்ல அறிவுரை வழங்குதல், நல்வழி கோட்டம் கொடுத்தல் ஆகும். அந்த இளைஞர்கள் அந்த அறிவுரையை கவனிக்கவில்லை. சில நாட்களுக்குள் அவர்கள் சிறைக்குச் சென்று விட்டார்கள். அதனால் தீர்க்கதரிசனம் என்பது உத்தரவு அளிப்பதாகும். மேலும் தீர்க்கதரிசனம் ஆறுதல் அளிக்கவும் பயன்படுகிறது. அந்த பெண்ணின் சம்பவத்தை நினைவுகூரலாம். அவர் மிகவும் மனமுடைந்த நிலையில் வந்தார். தீர்க்கதரிசனம் மூலம் அவர் கட்டியெழுப்பப்பட்டார் மற்றும் ஆறுதல் பெற்றார். ஏனென்றால் கர்த்தர் கூறினார், உன் கணவர் உன்னை நேசிக்கிறான். அந்த வார்த்தையை கேட்டவுடனே
அவர் உணர்ந்த துக்கம் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியாக மாறினார். ஏனென்றால் அவர் கணவரை நேசித்தார் மற்றும் அவர் திரும்பவும் அதே நேசத்தை பெறுவதை அறிந்து மகிழ்ந்தார். இதுவே தீர்க்கதரிசனம். அது ஒருவரை கட்டி எழுப்பவும் அவருக்கு ஆறுதல் அளிக்கவும் பயன்படுகிறது. அதனால் ஆறுதல், கட்டி எழுப்புதல் என்பவை தூய ஆவியானவர் தீர்க்கதரிசனத்தின் வரத்தின் மூலம் செய்யும் செயல்கள். கடவுள் ஒருவர் துயரத்தில் இருக்கும்போது அவருக்கு ஆறுதல் அளிக்கிறார். சிலர் பணமில்லாமல் துன்புறுகின்றனர், வேலை கிடைக்காமல் கவலைப்படுகின்றனர், அல்லது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை சொத்துக்களே இல்லாமல் வருத்தப்படுகின்றனர். அவர்கள் தேவாலயத்திற்கு வரும்போது தூய ஆவியானவர் தீர்க்கதரிசனத்தின் மூலம் அவர்களிடம் பேசுகிறார். துயரப்படாதே, நான் உனக்கு வேலை வாய்ப்புகளை திறந்து தருவேன். நான் உனக்கு கூடுதல் வருமானத்தையும் அளிப்பேன். கர்த்தர் மேலும் கூறுகிறார், நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்ட அந்த ருக்களை வாங்கப் போகிறாய். நீ நீண்ட நாட்களாக விரும்பிய அந்த பயணத்திற்கு செல்லப் போகிறாய். ஏனென்றால் நான் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை வழங்குவேன். அப்பொழுது அந்த நபர் ஆறுதல் பெறுகிறார். ஏனென்றால் அவர் உண்மையாகவே அந்த விஷயங்களை விரும்பியிருந்தார். மேலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணம் எது? நேரம் வந்ததும் கடவுள் அவர் கூறியதை நிறைவேற்றும் போது. அப்பொழுது அந்த ஆறுதல் முழுமையாகும். அதனால் அப்போஸ்தலர் கூறுகிறார், தீர்க்கதரிசனத்தின் வரம் எல்லா வரங்களிலும் உயர்ந்தது. ஏனெனில் அது ஒருவரை ஆன்மீகமாக கட்டியெழுப்புகிறது, அவரை துயரத்திலிருந்து மீட்கிறது, அவருக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை வழங்குகிறது. இல்லையெனில் ஒருவருக்கு தற்கொலை செய்யும் எண்ணம் வந்தால் தீர்க்கதரிசனம் அவரை உன் உயிரை அழிக்காதே என்று காப்பாற்றுகிறது. கடவுள் அவருக்கு வழிகாட்டுகிறார், அவருடைய வாழ்க்கையை சீர்திருத்துகிறார், அவருக்கு பயனுள்ள அறிவுரைகளை வழங்குகிறார், அவரை ஆறுதல் அளிக்கிறார் மற்றும் அற்புதங்களை செய்கிறார். இதனால்தான் தீர்க்கதரிசனத்தின் வரம் மிக முக்கியமானது என்று கூறப்படுகிறது. அதனால் நேரம் கடந்து சென்றுவிட்டது மற்றும் நாம் இங்கு தீர்க்கதரிசனம் பற்றி பேசினோம். இங்கு முடிவில் தீர்க்கதரிசனத்தை பற்றிய சில அழகான வசனங்கள் கூறப்படுகின்றன. இதில் மக்கள் தேவாலயத்திற்கு வருகின்றனர். வசனம் 2-3 கூறுகிறது, சபையினர் எல்லோரும் கூடி இருக்கையில் நீங்கள் அனைவரும் வெவ்வேறு மொழிகளில் பேசுவதாக வைத்துக் கொள்வோம். விசுவாசமற்றவர்களோ உங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களோ அப்போது வந்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்களாக கருதுவர். முதன்முறையாக வருகிறவர்கள், கிழந்து காணாதவர்கள் அல்லது இந்த உபதேசத்தை அறியாதவர்கள் தேவாலயத்திற்கு வருகிறார்கள். சிலர் மிகுந்த அவநம்பிக்கையுடன் இருக்கிறார்கள். அந்த மக்கள் கூறுகிறார்கள், நீங்கள் அனைவரும் பைத்தியமாக இருக்கிறீர்கள். இது என்ன? எல்லோரும் மொழிகளில் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இங்கு வசனம் கூறுகிறது, வசனம் 2-4 மாற்றாக, ஆனால் நீங்கள் தீர்க்கதரிசனம் உரைக்கும்போது விசுவாசமற்றவனோ புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாத மனிதனோ அங்கு வந்தால் அந்த மனிதனின் பாவம் அவனுக்கு உணர்த்தப்படும். நீங்கள் கூறும் காரியங்களின்படியே அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். இந்த புதிய நபர் தேவாலயத்திற்குள் நுழைகிறார், அல்லது இந்த உபதேசத்தை அறியாத ஒருவர் வருகிறார், ஆனால் அவர் உறுதியாக நம்புகிறார். ஏனெனில் அனைவரும் தீர்க்கதரிசனம் செய்கிறார்கள். இந்த நபர் இருக்கக்கூடும் 5 பேர் அவர் மேல் கையிட்டு தீர்க்கதரிசனம் வழங்கியிருப்பார்கள். 5 பேர் அவருக்கு தீர்க்கதரிசனம் கூறியிருக்கலாம். அந்த வசனம் கூறுகிறது, அவனுக்கு எல்லோராலும் விசாரணை செய்யப்படுகிறது. வசனம் 2 அவன் உள்ளத்தின் இரகசியங்கள் அவனுக்கு தெரிவிக்கப்படும். எனவே அந்த மனிதன் தலை குனிந்து வீழ்ந்து தேவனை வணங்குவான். உண்மையாகவே தேவன் உங்களோடு இருக்கிறார் என்று அவன் கூறுவான். எவ்வளவு அழகானது ஆன்மீக வரங்களின் செயல்பாடுகள்! தீர்க்கதரிசனத்தின் வரம் மிகவும் முக்கியமானது என்பதை பாருங்கள். வசனம் கூறுகிறது, அவன் எல்லோராலும் விசாரணை செய்யப்படுகிறான். அவன் இருதயத்தின் மறைமுகமான விஷயங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஆம், இருதயத்தின் மறைமுகமான விஷயங்கள் என்பதன் பொருள், அந்த நபர் தனது வாழ்க்கையின் இரகசியங்களை உள்ளத்திற்குள் வைத்திருக்கிறார், அவற்றை யாரும் அறிய முடியாது. ஆனால் தூய ஆவியானவர் தீர்க்கதரிசனத்தின் மூலம் அவற்றை வெளிப்படுத்துகிறார். இதனால் அந்த நபர் உண்மையில் கடவுள் அவரிடம் பேசுகிறார் என்பதை நம்புகிறார். நான் நினைவு கூறுகிறேன், ஒருமுறை ஒரு பெண் தேவாலயத்திற்கு வந்தார்.
அவர் மீது கையிட்டு பிரார்த்திக்கப்பட்டபோது அவருக்கு தீர்க்கதரிசனம் வழங்கப்பட்டது. தீர்க்கதரிசனத்தில் கூறப்பட்டது, நீ உன் வயிற்றில் ஒரு கொடூரமான மரணத்திற்கான நோயைக் கொண்டிருக்கிறாய், அது உன்னை கொல்லப் போகிறது. அந்த நோய் எப்போது உன்னில் வந்தது என்றால், நீ ஒரு குழந்தையை பெற மறுத்துவிட்டு அதற்கு உயிரிழப்பை ஏற்படுத்திய போது வந்தது. நீ அந்த குழந்தையை பெற மறுத்துவிட்டாய், அந்த குழந்தை உனக்கு தந்த மரண நோய் உன் வயிற்றில் உள்ளது. நீ இறந்து விடுவாய், உன் குழந்தைகள் அன்னையற்றவர்களாகி விடுவார்கள். இதுவே விசாரணை எனப்படும். வசனம் 2:4 கூறுகிறது, எல்லோரும் தீர்க்கதரிசனம் செய்யும்போது ஒரே இடத்தில் ஒரு புதிய நபர் வருகிறார். அவர் தேவாலயத்தின் உபதேசத்தை அறியாதவர் அல்லது ஒரு அவநம்பிக்கையாளர். அப்பொழுது அவர் எல்லோராலும் விசாரிக்கப்படுகிறார். அந்த பெண் தனது மனதில் ஒரு இரகசியத்தை கொண்டிருந்தாள். அவர் செய்திருந்த கூடாரிய வேலை என்பது அவர் ஒரு கருக்கலைப்பை மேற்கொண்டிருந்தார். பின்னர் அவர் அதை ஒப்புக்கொண்டார், நான் கருக்கலைப்பு செய்தேன். நான் பணம் கொடுத்து ஒரு கருக்கலைப்பு செய்யச் செய்தேன். அந்த குழந்தையின் உயிரை நான் எடுத்துவிட்டேன். அதன் விளைவாக அவர் ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். அந்த இரகசியமான பாவத்தை யாரும் அறியவில்லை. ஆனால் தேவன் அதை தீர்க்கதரிசனத்தில் வெளிப்படுத்தினார். அவரை கடவுள் விசாரித்தார் மற்றும் கூறினார், நீ அந்த புற்றுநோயால் இறந்து விடுவாய். அப்போது அவர் கதறி அழ ஆரம்பித்தார், மனந்திரும்பி கடவுளை இரக்கம் கோரினார். அதற்குப் பதிலாக கடவுள் கூறினார், நீ மனந்திரும்பியதனால் நான் உன் வாழ்நாளை நீட்டிக்கிறேன். நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பை அளிக்கிறேன். உன் குழந்தைகள் அன்னையற்றவர்களாக மாறமாட்டார்கள். அவர்கள் வளர்ந்து படித்து ஒரு நாள் தொழிலாளர்களாக மாறுவார்கள். அவர்களை நீ பார்ப்பாயு. அது நடந்தேறியது. இதுவே எல்லோரும் தீர்க்கதரிசனம் செய்யும்போது என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு உதாரணம். அவன் வரும்போது அவன் அவநம்பிக்கையாளர் அல்லது உபதேசம் தெரியாதவர் என்றாலும் தீர்க்கதரிசனம் அவனை விசாரிக்கிறது, அவனின் மறைமுகமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் கூறும் காரியங்களின்படியே அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். 2 அவன் உள்ளத்தின் இரகசியங்கள் அவனுக்கு தெரிவிக்கப்படும். அந்த நபர் தரையில் விழுந்து கர்த்தரை வழிபடுகிறார். அவர் கூறுகிறார், கடவுள் நிச்சயமாக எங்களுடன் இருக்கிறார், அவர் எங்களில் இருக்கிறார். இதுவே அதன் அர்த்தம். இவையாவும் ஆன்மீக வரங்கள் மற்றும் அவற்றின் வெளிப்பாடுகள் ஆகும். இதுவே நாம் வாழ்வதையும் நாம் கடைப்பிடிப்பதையும் எங்கள் தேவாலயமான கடவுளின் தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் சர்வதேச ஊழியம் இல் அனுபவிப்பதையும் குறிக்கிறது. நிச்சயமாக தேவாலயத்திற்கு பலர் வருகிறார்கள். மக்கள் கூட்டமாக அங்கு கூடுகிறார்கள். அந்த மக்களில் சிலர் அவநம்பிக்கையாளர், சிலர் மனதார நேர்மையாக இல்லை, சிலர் கடவுளை நாட விரும்பவில்லை. அவர்கள் கடவுளை உண்மையாக தேட விரும்பவில்லை. அப்படியானால் கடவுள் தனது தேவாலயத்தில் ஆன்மீக வரங்களை கொடுத்ததன் நோக்கம் என்ன? ஏன் ஆண்டவன் இவை தனது புதிய மக்களுக்கே வழங்கினார்? பழைய மக்கள், பழைய ஏற்பாட்டில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆன்மீக வரங்களை அனுபவிக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியின் மூலம் உருவாக்கிய புதிய மக்கள், அவர்களுக்கு ஆன்மீக வரங்களும் அவற்றின் வெளிப்பாடுகளும் வழங்கப்பட்டன. ஏன்? அதன் நோக்கம் என்ன? கடவுள் ஏன் இதை அளித்தார்? இதன் பயன் என்ன? முதலில் இது தேவாலய கூட்டத்தின் வளர்ச்சிக்காக வழங்கப்பட்டது. கடவுளின் தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் சர்வதேச ஊழியம் என்பது வளர வேண்டும். நம்பிக்கையாளர்கள் அதிகரிக்க வேண்டும். ஆண்களும் பெண்களும் கடவுளை தேட வேண்டும், அவர் நோக்கி திரும்ப வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை புகழ வேண்டும். இன்னொரு நோக்கம் என்னவென்றால் நம்பிக்கையாளர்களின் ஆன்மீக வளர்ச்சிக்காக. ஏற்கனவே தேவாலயத்தில் உள்ளவர்கள், கடவுளை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த அனுபவங்களை ஏற்கனவே கண்டவர்கள், அவர்கள் நேர்மையாக, புனிதமாக, நீதியாக வாழ வேண்டும். அதனால் அந்த ஆன்மீக வளர்ச்சிக்காக கடவுள் ஆன்மீக வரங்களை வழங்குகிறார். இந்த வரங்கள் ஒவ்வொரு நபருக்கும் கிடைக்கின்றன. இதன் மூலம் ஒருவர் மற்றவருக்காக பிரார்த்திக்கலாம். ஒருவருக்கொருவர் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறப்படும்போது அது ஆன்மீக வரங்களின் மூலம் செய்யப்பட வேண்டும். ஒன்றாக பிரார்த்திக்க வேண்டும், கையிட்டு பிரார்த்திக்க வேண்டும், தீர்க்கதரிசனம் செய்ய வேண்டும்.
கையிட்டு பிரார்த்தித்து குணமளிக்கும் வரத்தை வழங்க வேண்டும். கையிட்டு பிரார்த்தித்து வரங்களை வழங்க வேண்டும். கையிட்டு பிரார்த்தித்து விடுதலை கேட்க வேண்டும். வேறுபாடு காணும் வரம் பெற்றவர்கள் கையிட்டு பிரார்த்தித்து மக்களின் வாழ்க்கையில் உள்ள மந்திரவாதம், மாயை, சபங்களை ஒழிக்க வேண்டும். இதுவே நம்பிக்கையாளர்களின் வளர்ச்சிக்காக கடவுள் வழங்கும் வழியாகும். ஆன்மீக வரங்களை பெற்றவர்கள் கடவுளின் முன்பாக ஏற்கனவே முழுமை பெற்றவர்கள்தானா? இல்லை. கடவுள் ஆன்மீக வரங்களை மக்களுக்கு வழங்குகிறார், அவர்கள் அவரை நாடுவதற்காக. அவர் தூய ஆவியால் பதிவு செய்யும் பத்திரத்தை கொடுக்கிறார். இதனால் அவர்கள் கடவுளின் இருப்பை உணர்ந்து நம்பிக்கையை வளர்க்க முடியும். நான் இருக்கிறேன், எனவே முன்னேறு, புனிதமாகு, மனந்திரும்பு, மீண்டும் பாவம் செய்யாதே. நான் உனக்கு ஆன்மீக வரங்களை கொடுக்கிறேன், இதனால் நீ பாவம் செய்யாமல் வாழலாம். அதனால் கடவுள் ஆன்மீக வரங்களை வழங்குகிறார். மற்றும் அந்த நபர், உதாரணமாக, அவன் பாவி, பெருமையாதவன், மதுவை அருந்தி இருக்கிறான், அல்லது போதைப்பொருள் உபயோகிப்பவர், பொய் சொல்பவர், மோசடி செய்யும், ஏமாற்றுபவர், ஆழமான ஆசை கொண்டவராக இருக்கிறார். அவருக்கே கடவுள் ஆன்மீக வரங்களை வழங்குகிறார். அவரை தேவாலயத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். அவருக்கு இவற்றை வழங்கி அவரை மாற்றவும் மனந்திரும்பவும் செய்ய காரணமாக கடவுள் நம்பிக்கையாளர் இந்த நபர் அல்லது பெண்ணை ஆபத்தான வாழ்க்கையிலிருந்து திரும்பி புனிதமான வாழ்க்கையை அடைய வேண்டும்படி எதிர்பார்க்கிறார். அதாவது ஒரே குழுவை சேர்ந்த பல பேர் ஆன்மீக வரங்களை பெற்று அவர்கள் புனிதமான, நேர்மையான, சரியான வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். ஆனால் சிலர் அவர்களுடைய பாவம் மாறாது, அவர்கள் ஆன்மீக வரங்களுடன் தங்களுடைய பாவ வாழ்க்கையில் சிக்கிவிடுகிறார்கள். அவர்கள் ஆன்மீக வரங்களுடன் சிக்கி அந்த பாவம் மறைந்து விடுகிறது. அதனால் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லது நான் கையிட்டு பிரார்த்திக்கிறேன், அல்லது நான் இங்கு கையிட்டு பிரார்த்திக்கிறேன், நான் தீர்க்கதரிசனம் செய்கிறேன். மற்றவர்கள் கூறுகிறார்கள், இல்லை, நான் அரங்குக்கு சென்று வழிகாட்டி செய்கிறேன், அரங்கில் வழிகாட்டி செய்கிறேன். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கலனத்தை கெடுக்கும், மரியாதை இழந்து பிற செயல்களைச் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூறுகிறார்கள், நான் தூய ஆவியுடன் பாதிக்கப்பட்டுவிட்டேன், நான் கையிட்டு பிரார்த்திக்கிறேன் என்று. அந்த நபர் அவருடைய பாவத்தை மறைத்து அதை சிறுகொள்வதை மறைக்கின்றார். கடவுள் அவருக்கு ஆன்மீக வரங்களை அளித்தது அவர் திரும்பி, மனதிரும்பி, மாற்றம் காண வேண்டும் என்பதற்காக. ஆனால் பலர் திரும்பவில்லை. சிலர் மாற்றம் பெற்றுள்ளனர், அவர்கள் முன்னேற்றம் கண்டுள்ளனர், ஆன்மீக ரீதியாக உயர்ந்த நிலையில் வாழ்கிறார்கள். மற்றவர்கள் தங்கள் பாவங்களை மறைத்து அரபென்டிமெண்டோ செய்யாமலே உள்ளனர். அவர்கள் இன்னும் பல வாய்ப்புகளை கடவுள் அவர்களுக்கு அளித்துள்ளாரா? 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு மேல் கடவுள் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளார். ஆனால் அந்த நபர் இன்னும் பாவத்தில் வாழ்க்கையை வாழ்கிறார், சிதைந்த செயல்களை தொடர்கிறார். யார் அந்த பாவத்தை அறிகின்றனர்? அந்த நபரின் குடும்பம், அவரது அல்லது அவரது மனைவி அல்லது கணவர், பிள்ளைகள் மட்டுமே அதை பார்க்கின்றனர். அப்படி அந்த நபர் தேவாலயத்திற்கு சென்று அதேபோல வாழ்கிறார். சரியாகவே இங்கு மத்தேயு 7 அந்த குழுவிற்கு என்ன உண்டு என்பதை பாருங்கள். இந்த குழுவுக்கு, அந்த குழுவின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கடவுள் ஆன்மீக வரங்களை வழங்கினான். ஆனால் அவற்றில் சிலர் வளர்ந்து, முன்னேறி, வெற்றி பெற்று, இன்றும் மிக உயர்ந்த ஆன்மீக நிலைகளுக்கு அடைந்துள்ளனர். பார்த்திருப்போம், தெய்வீகமாக வெற்றியடைந்துள்ளவர்கள். ஆனால் மற்றொரு குழு, அவை இங்கு இருக்கின்றன, அவைகள் மதிப்பிடுபவர்கள். அவர்கள் ஆன்மீக வரங்களை கொண்டதாக படைப்பது, ஆனால் அவர்களின் வீட்டிலும் வாழ்க்கையிலும் பாவங்களை செய்து கொண்டு இருக்கின்றனர். அவர்கள் உள்ளவர்களுக்கு எது கூறப்படுகிறது? மத்தேயு 7 பார்க்கலாம். மத்தேயு 7:2 என்னைத் தம் கர்த்தர் என்று கூறும் எல்லோரும் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. பரலோகத்தில் உள்ள என் பிதா விரும்பும் செயல்களைச் செய்கிறவர்கள் மட்டுமே பரலோக இராஜ்யத்தில் நுழைய முடியும். தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வது என்பது கட்டளைகளை பூர்த்தி செய்வதே ஆகும். கட்டளைகளை பூர்த்தி செய்தல் என்பது பாவம் செய்யாமல் வாழ்வதாக விளக்கப்படுகிறது. பாவம் செய்யாமே என்பது ஆழமான ஆசையுடன், லாக்சியுடன், வஞ்சகத்துடன், பொய் பேசுவதைத் தவிர்க்க,
கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்குரிய மனிதர்களாக இருக்கவும். என்னைத் தம் கர்த்தர் என்று கூறும் எல்லோரும் பரலோகத்திற்குள் நுழைய முடியாது. பரலோகத்தில் உள்ள என் பிதா விரும்பும் செயல்களைச் செய்கிறவர்கள் மட்டுமே பரலோக இராஜ்யத்தில் நுழைய முடியும். வசனம் 2:2. இறுதி நாளன்று பலர் என்னிடம், நீரே எங்கள் கர்த்தர், உம்மை போற்றினோம், அசுத்த ஆவிகளை உம் பெயரால் விரட்டினோம், அற்புதங்கள் பல செய்தோம் என்று கூறுவார்கள். வசனம் 2-3. கர்த்தர் அவர்களிடம் அறிவிக்கிறார். அவர் கூறுகிறார் அவர்களிடம், நான், என்னை விட்டு விலகுங்கள், தவறு செய்தவர்கள் நீங்கள், உங்களை எனக்கு தெரியாது என்று வெளிப்படையாகவே சொல்வேன். என்னிடமிருந்து பிரிந்து விடுங்கள், பாவத்தைச் செய்யும் செயலாளர்கள், நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை என்று கர்த்தர் அவர்களிடம் கூற வேண்டும். நான் உங்களுக்கு 10 ஆண்டுகள் கொடுத்தேன், நான் உங்களுக்கு 15 ஆண்டுகள் கொடுத்தேன், நான் உங்களுக்கு ரிபென்டிமென்ட் செய்ய வேண்டும் என்ற பொழுது கொடுத்தேன், ஆனால் நீங்கள் விரும்பவில்லை. நான் உங்களுக்கு கொடுத்த ஆன்மீக வரங்களை நீங்கள் நிலைமையின் கீழ் போயிட்டீர்கள், அவற்றை நீங்கள் அவமானப்படுத்தினீர்கள். உங்கள் பாவத்தால், உங்கள் புறக்கணிப்பால், உங்கள் கிளர்ச்சியால், உங்கள் விவாகரத்து, உங்கள் ஆண் பெண்மை அனைத்தையும். அதனால் சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே, இவை ஆன்மீக வரங்களும் அவற்றின் வெளிப்பாடுகளும் ஆகும். அவை எதற்காக பயன்படுகின்றன? நாம் ஏற்கனவே அறிந்து கொண்டோம். கடவுள் அவற்றை ஏன் வழங்கினான், ஏன் அவை உள்ளன? மனிதன் மற்றும் பெண் முழுமையானவராக இரு முடியும். அவர்கள் மனதிரும்பி கடவுளின் முன்பு நேர்மையாக வாழவும். ஆனால் புறக்கணிப்பவர்களுக்கு அவர்கள் விரும்பவில்லை, அவர்கள் மறுத்தனர். அதனால் அவர்கள் ஒரு நாளில் கடவுள் கூறுவார், என்னிடமிருந்து பிரிந்து விடுங்கள், நான் உங்களை அறியவில்லையோ. அவர்கள் கூறுவார்கள், கர்த்தாவே, நாங்கள் உன் நாமத்தில் தீர்க்கதரிசனம் செய்தோமோ? ஆம், நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனத்தின் வரம் கொடுத்தேன், நீங்கள் தீர்க்கதரிசனம் செய்தீர்கள், உங்களுடைய காரியங்களை செய்தீர்கள். ஆனால் என்ன? நீங்கள் பாவத்தில் வாழ்ந்துவிட்டீர்களா? நீங்கள் பாவம் செய்தீர்கள், ஆகையால் நான் உங்களை தேவைப்படுத்தவில்லை. என் முன்னிலையிலிருந்து வா, நான் இங்கே என் நம்பிக்கையுள்ளவர்களை வரவேற்கின்றேன். அவர்கள் ஆன்மீக வரங்களை பெற்று அவர்கள் மனதிரும்பி முழுமையானவராக சரியான பாதையில் நடந்தனர். அவர்கள் என் முன்னிலையில் வருக, அதுதான் கர்த்தர் கூறுவார். அதனால் இப்போது நாம் 2 பாதைகளையும் காண்பித்தோம். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? என்ன செய்யப் போகிறீர்கள்? ஆன்மீக வரங்களைப் பாருங்கள், அவை அழகானவை. ஆனால் கடவுள் எங்களின் வாழ்வில் நாம் அவரிடம் முன்னிலைப்படுத்திக் கொண்டு பல பழங்களை எடுக்கக்கூடிய பொறுப்பை நமக்கு அளித்திருக்கிறார். பரிபூரணமான அன்பும் மகிமையும் எங்களுடைய கடவுளுக்கு வேண்டும். நாம் பிரார்த்தனை செய்யப் போகின்றோம். பரலோக பிதா, நன்றி பரிசுத்த பிதா, நன்றி கர்த்தாவே எங்களுக்கு கற்றுத்தந்ததற்கு, நன்றி கர்த்தாவே எங்களுக்கு 2 பாதைகளை காட்டியதற்காக, நன்றி பரிசுத்த பிதா. ஆனால் அதற்கும் மேலாக நன்றி கர்த்தாவே, நீ எங்களை உதவி செய்தபோது எங்களுக்கு உதவியும், எங்களை கையிட்டு நேர்மையான பாதையில், நீதியின் பாதையில், உண்மையின் பாதையில் எடுத்து சென்றதற்காக. ஏனென்றால் அந்த பாதைதான் கர்த்தாவே, அதுதான் பாதை. அந்த பாதையை நாம் இழக்க விரும்பவில்லை, முன்னேற விரும்புகிறோம், முன்னேறி வெற்றி பெற விரும்புகிறோம். நமது வாழ்நாளின் கடைசி நாளே வருக. அந்த போராட்டத்தில் இருக்கவும், அந்த இலக்கை அடைவதற்கு உன் உதவியுடன் உன் கையில் பரிசுத்த கடவுள். பரிசுத்த மற்றும் மகிமை உனக்கே. நாங்கள் உன்னை புகழ்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி கர்த்தாவே உன் அன்புக்காக, நன்றி உன் இரக்கத்துக்காக, நன்றி கர்த்தாவே உன் மன்னிப்புக்காக, நன்றி அனைத்து அந்த விஷயங்களுக்கு. கர்த்தாவே, எங்களுக்கு நீ வழங்கும் அனைத்துக்கும். ஏனென்றால் நீ எங்களை எதுவும் இல்லாமல் விட்டுவிடவில்லை. நீ எங்களுக்கு அரிய வாக்களங்களை செய்துள்ளாய், அனைத்தும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. நன்றி. அல்லேலூயா. சக்தி வாய்ந்த கடவுள், நாங்கள் உன்னை புகழ்கிறோம், உனக்கு மகிமையும் புகழும் கொடுக்கிறோம். அந்த பரிசுத்தமான நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் புனித புத்திரனின் பெயரில் நன்றி என் கர்த்தா. இப்போது பரிசுத்த பிதா, உன் இரக்கத்தில், உன் அன்பில், உன் வாக்களங்கள் படி நான் கேட்கின்றேன். பரிசுத்த பிதா,
உன் கையை நீ அவசியமுள்ள நபர்களின் மீது நீண்டாக்கவும், அந்த மக்களுக்கு, உடல் முழு சிகிச்சை தேவையானவர்களுக்கு, மனதின் தேவைகளைக் கொண்டவர்களுக்கு, உயிர்காப்பிற்கு தேவையான பொருட்களைக் கொண்டவர்களுக்கு, அவர்கள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் பணம், ஆரோக்கியம், வேலை, வீடு, உடை, உணவு தேவையுடையவர்கள். அவர்கள் தங்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதை வேண்டுகிறார்கள். அந்தவர்கள், கர்த்தாவே, துக்கங்களை அனுபவிக்கும் எதிரியின் அடிமைகள் ஆனவர்கள். அவர்கள் மீது மந்திரவாதங்கள், மாயங்கள், சாபங்கள் செய்தவர்கள், அவர்களுக்கு தீங்கு உண்டாக்கியவர்கள். கர்த்தாவே, இந்த சாபங்களை இந்த மக்களின் வாழ்க்கையில் உதயமாக விடாதே. சாபங்களை, மந்திரவாதங்கள் மற்றும் மாயங்களை நீக்குங்கள். இது அதிகமாக இருக்கின்றது. தெய்வீ பாதையை நீக்கி, அவர்கள் மீது தீங்கு செய்யாதே. அவர்கள் மீது எந்த தீங்கு செய்தாலும் நிறுத்துங்கள். அனைத்தும் பரிசுத்த கடவுளே. அவர்கள் துக்கிக்கும், அழுகின்ற அனைவரையும் காணவும், கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கண்ணீரே உமது. கையை துடைத்துக் கொடு. அவர்களுக்கு மகிழ்ச்சி, ஆறுதல், சாந்தி அளித்து, அவர்களது பிரார்த்தனைகளை கேளுங்கள். அவர்களின் கோரிக்கைகளை கேளுங்கள். அவர்களின் சோகங்களை பூர்த்தி செய். உன் இரக்கத்தில், பரிசுத்த பிதா, நாங்கள் கேட்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரில், அவருக்கே மகிமை, புகழும் ஒளியும் இருக்கட்டும், இனி எப்போதும். ஆமென். நன்றி கர்த்தாவே. மகிமை எங்களுடைய கடவுளுக்கு. நாம் கர்த்தருக்கு பாடுவோம். குரல் 14. அது கூறுகிறது, கடவுளைக் காண்போம் மேகங்களில். அந்த அர்ப்பணிப்புடன் நடப்பவர்களின் குழு, அந்த பரிபூரண பாதையில் நடப்பவர்களின் குழு, ஒருநாள் மேகங்களில் வந்து பரிசுத்த மகிமை உடைய கர்த்தருக்குச் செல்வார்கள். நாங்களும் அங்கு இருக்க விரும்புகிறோம். பரிசுத்த மகிமை எங்களுடைய கர்த்தருக்கு. Veremos en las nubes al Señor cuando venga con poder. Abraham, Isaac y Jacob, los profetas y los muertos en Jesús, seremos transformados con poder. En un momento, amén. Subiremos en las nubes a encontrarle. Aleluya, amén, amén. Subiremos en las nubes a encontrarle. Aleluya, amén, amén. Veremos en las nubes al Señor cuando venga con poder. Abraham, Isaac y Jacob, los profetas y los muertos en Jesús, seremos transformados con poder. En un momento, amén. Subiremos en las nubes a encontrarle. Aleluya, amén, amén. Subiremos en las nubes a encontrarle. Aleluya, amén, amén. மகிமை எங்களுடைய கர்த்தருக்கு. நன்றி கர்த்தாவே, உன் இரக்கத்துக்காக. எவ்வளவு அழகானது எங்களுடைய கடவுள், எவ்வளவு நல்லவர் அவர். நன்றி என் அன்புடைய சகோதரர்கள், சகோதரிகளே. நான் உங்களை கர்த்தர் அன்பில் காதலிக்கிறேன். நான் உங்களை மிகவும் விரும்புகிறேன். மற்றும் அனைத்து நபர்களுக்கும், அனைத்திற்கும் ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக. கர்த்தா எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். நன்றி.